எந்த ஆவணமும் தர தேவையில்லை. அப்ப நாளைக்கு எங்க வீட்டுக்கு வந்து நான் வந்து 2005க்கு பிறகு வாக்காளர் பட்டியலில் சேர்ந்தவர். ஒரு 12 ஆவணம் கேட்கறாங்க, இதெல்லாம் கொடுக்க தேவையில்லைன்னு நான் இந்த நியூஸை காட்டுவேன். தேர்தல் ஆணையை ஏத்துக்கணும். இது குழப்பமான மனநிலை உருவாக்காத மக்கள். அப்ப இதுக்கு பதில் சொல்லணும்ல தேர்தல் ஆணையம். எந்த ஆவணமும் தர தேவையில்லைன்னு தினத்தந்திக்காரன் சொல்றான். டைட்டில் வைக்கிறதுக்காக இவங்க கண்டபடி நியூஸ் எழுதுவாங்க, நீங்க வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. நாங்கெல்லாம் இழிச்ச பயிலுங்களா? வாக்காளர் அடையாள அட்டையை வாங்கி வச்சு உட்காந்துருக்கிறப்ப இழிச்ச வாங்கிங்களா? நேத்தான அஜித்குமார் வந்து அசிங்கமா திட்டிட்டு போனாரு. மீடியாக்கள்ல இப்படி ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. நான் பூத்துல ஓட்டு போடுறேன், ஒட்டியை தூக்கி மிஷினை காட்டுறாங்க சார் அப்படின்னு அவர் திட்டுறாருல்ல. இங்க வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்கள் அத்தனை பேருமே இந்தியாவுக்கு ஊடுருவல்காரர்கள் தான். அது அமித்ஷாவுக்கு என்ன கருத்தோ, மோடிக்கு என்ன கருத்தோ அதே கருத்தை தான் தேர்தல் ஆணையம் வைத்திருக்கிறது. இந்தியா ஃபுல்லா மேற்கொள்றாங்க. தமிழ்நாட்டில் மட்டும் ஸ்பெசிஃபிக்கா மேற்கொள்ள 12 மாநிலங்களுக்கு அறிவிப்பு தான் வெளியே. ஆமா, 12 மாநிலங்கள்ல இப்ப மற்ற மாநிலங்கள்ல ஊடுருவல்காரர்கள்னு சொல்றாங்கல்ல. இங்க வந்து என்ன காரணத்திற்காக செத்தவனை நிக்கிறதுக்கும் இதை போலி வாக்காளர் நிக்கிறதுக்கும் அதுதான் ஏற்கனவே பிரச்சனை இருக்கு. அப்ப புது பிரச்சனைக்கான காரணம் என்ன? தேர்தல் ஆணையத்தில் அனைத்து கட்சி கூட்டம் நடக்குது. அங்க போய் எதிர்ப்பு பதிவு பண்ணிட்டு தான் வந்திருக்காங்க. நீ நடத்து, 2026க்கு அப்புறம் நடத்து. ஏன் இவ்வளவு குறுகிய காலத்தில் நடத்துற? அப்போ உன்னுடைய நோக்கத்தில் எனக்கு சந்தேகம் இருக்குன்றத வெளிப்படையா பேசி இருக்கிறாரு. பல்வேறு நிகழ்ச்சிகள் கல்யாண வீட்டுல கொண்டு இதை போய் பேசிட்டு வந்திருக்கிறாரு. பக்கத்து வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு முஸ்லீம் ஒருத்தர் அவருக்கு வந்து நாளைக்கு வாக்குரிமை இல்லைன்னு சொல்லிடுவான். உடனே இந்த சங்கிப்பை ஒருத்தர் என்ன பண்ணுவான்? நீ பட்டியல் இல்ல அப்ப இந்திய குடிமகனா இல்லையா, நீ வா அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஒம்புடு பண்ண மாட்டாங்க. கண்ணை திறந்து இந்த நீதிமன்றங்கள் வேடிக்கை பார்க்கும். இவ்வளவு குற்றச்சாட்டு வந்து நீங்க நீதிமன்றம் வைக்கிறீங்க. ஆமா, டிஎம்கே அரசும் மீண்டும் நீதிமன்றத்துக்கு தான் வழக்கு. வேற வழி இல்லையில. எஃப்ஐஆர்ல பேரை சேர்க்கறதுக்கு ரெடியா இருக்கிறான் சிபிஐ. அப்ப விஜய் பேரை சேர்க்கறதுக்கு ரெடியா இருக்கிறான். அருண்ராஜ் அறிவிச்சாரு என்னன்னு, கூப்பிட்டா போவோம்னு. உடனே அங்கிருந்து விட்டு ஏறி இருப்பாங்க. எஃப்ஐஆர்ல பேரை சேர்த்து பார்த்துக்க இல்ல பாருங்க, அன்னைக்கு நான் உருட்டுல ஈயம் பூசுற மாதிரி இருக்கணும், பூசாத மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு. நீர்த்திரை நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் ஊடகவியலாளர் இந்திரகுமார் தேரடி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்துக்கு எதிராக அனைத்து கட்சி கூட்டம் வந்து நேற்று நடைபெற்று முடிஞ்சிருக்கு. குறிப்பாக வந்து எஸ்ஐஆர் நிறுத்தி வைக்க சொல்லி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு சார். எப்படி பார்க்குறீங்க? நேற்று நடைபெற்ற அந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் எல்லா கட்சிகளும் வழக்கு தொடர்வது அப்படின்னு தீர்மானம் நிறைவேற்றி இருக்கிறார்கள். இன்றைக்கு திமுக மதியம் வழக்கு தாக்கல் செய்யப்படுறதா அறிவிப்பு வந்திருக்கிறது. நம்ம பேசும்போது ஐ திங்க் அவங்க வழக்கு பதிவு செய்திருப்பார்கள் அப்படின்னு நினைக்கிறேன். ராகுல் காந்தியும் வழக்கு பதிவு செய்வதாக அறிவித்திருக்கிறார். தமிழ்நாடு தேர்தல் ஆணையர் வந்து இப்போ வரைக்கும் எந்த விதமான விளக்கத்தையும் பதிவு செய்யலை. எப்படி வந்து இந்திய தலைமை தேர்தல் அதிகாரி எந்த விதமான கேள்விகளுக்கும் பதில் இல்லாமல் பல நாட்கள் மௌனமாக இருந்தாரோ, அதற்கு பிறகு ராகுல் காந்தி ஏற்படுத்திய நெருக்கடியின் காரணமாக எப்படி வெளியே வந்தாரோ, அதுபோல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையருமே வந்து எந்த விதமான பதிலும் இல்லாமல் மௌனித்திருக்கிறார்கள். இப்படி ஒரு ஆக்டிவிட்டி நடக்குதுல, வந்து விளக்கம் சொல்லுங்க. ஏன் விளக்கம் சொல்ல மாட்டீங்க? அந்த விளக்கம் சொன்னா மாட்டிப்பீங்க. எப்படி மாட்டுவாங்க அப்படின்னா, இவங்களுக்கே இதை பற்றி எந்த விதமான அடிப்படையான புரிதலும் கிடையாது. இவங்க வந்து 26, 27 இந்த 2 தேதிகளில் தான் அறிவிப்பு வெளியாது. அக்டோபர் 26, அக்டோபர் 27. அதுக்கு 2 நாள் முன்னாடி தான் வந்து தேசிய அளவில் எல்லா மாநிலத்தில் இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையர்களை அழைத்து மாநாடு ஒன்று நடத்துனாங்க, பயிற்சி அளித்தாங்க. 2 நாள் மாநாட்டில் ஒரு தேர்தல் ஆணையருக்கு நீங்கள் எவ்வளோ விலைக்கு சொல்லிடுவீங்க? அவர் எவ்வளவு புரிஞ்சுக்கிட்டு வந்துட முடியும்? நார்மலாக ஒரு லிசனர்னுடைய கிராஸ்பிங் பவர் அப்படின்றது வந்து 40% தானே இருக்கும். ஒரு தலைமை தேர்தல் ஆணையர்களே விளக்கம் சொல்ல முடியல. அந்த விளக்கம் சொல்ல முடியாத, விளக்கம் சொல்ல வக்கில்லாத தலைமை தேர்தல் ஆணையர்கிட்ட போய் பயிற்சி எடுத்துட்டு வந்து இவங்க எப்படி விளக்கம் சொல்ல முடியும்? அப்போ விளக்கம் சொல்ல முடியாது. ரெண்டாவது, இது தொடர்பாக தமிழ்நாட்டு அளவில் இவங்க வெளியிடக்கூடிய செய்திகள் எல்லாம் வந்து நம்ம கவனிக்க வேண்டியது இருக்கு. அதாவது இந்த தேர்தல் சிறப்பு தீவிர திருத்தம் தொடர்பாக தமிழகத்தில் பொதுமக்கள் எந்த ஆவணமும் தர தேவையில்லை, தேர்தல் கமிஷன் அறிவிப்பு. இது வந்து தினத்தந்தி அக்டோபர் 29 வந்த செய்தி. தமிழகத்தில் பொதுமக்கள் எந்த ஆவணமும் தர தேவையில்லை, தேர்தல் கமிஷன் அறிவிப்பு. அப்ப நான் எந்த ஆவணமும் தர தேவையில்லை, நீயே எல்லாத்தையும் செஞ்சுக்குவியா? இது என்ன நியூஸு? யாரை மிஸ்லீட் பண்றதுக்கான நியூஸு? இல்லை யாரை ஏமாத்துறதுக்கான நியூஸு? தினத்தந்தி தமிழ்நாட்டிலேயே அதிகமாக சர்க்குலேஷன் இருக்கக்கூடிய நியூஸ் பேப்பர்ஸ்ல முக்கியமானது தினத்தந்தி. தேர்தல் ஆணையமே ஒரு விஷயத்தை செய்ய போகுது அப்படின்னா அதை வந்து ஒரு பர்டிகுலர் ஒரு 10 நியூஸ் பேப்பர்ஸ் வச்சிருப்பாங்க. அந்த 10 நியூஸ் பேப்பரின் மூலமா தான் விளம்பரம் கொடுத்து மக்களுக்கு அதை அறிவிப்பாங்க. இப்போ தேர்தல் தேதி அறிவிக்கிறாங்க, தேர்தல் ஆணையம் விளம்பரம் கொடுக்கும். எதில் விளம்பரம் கொடுப்பாங்க? இந்த பேப்பர்ல தானே விளம்பரம் கொடுப்பாங்க. அப்போ அந்த பேப்பர்ல இப்படி ஒரு நியூஸ் வருது, எந்த ஆவணமும் தர தேவையில்லை. அப்ப நாளைக்கு எங்க வீட்டுக்கு வந்து நான் வந்து 2005க்கு பிறகு வாக்காளர் பட்டியலில் சேர்ந்தவர். 12 ஆவணம் கேட்கறாங்க, இதெல்லாம் கொடுக்க தேவையில்லைன்னு நான் இந்த நியூஸை காட்டுவேன். தேர்தல் ஆணையை ஏத்துக்கணும். இது ஒரு குழப்பமான மனநிலை உருவாக்காத மக்கள். அப்ப இதுக்கு பதில் சொல்லணும்ல தேர்தல் ஆணையம். எந்த ஆவணமும் தர தேவையில்லைன்னு தினத்தந்திக்காரன் சொல்றான். பதில் சொல்லுங்க, ஆவணம் கொடுக்கணும்.
இன்னார் கொடுக்கணும் இன்னார் கொடுக்க தேவையில்லைன்றதை வெளிவா சொல்லுங்க. டைட்டில் வைக்கிறதுக்காக இவங்க கண்டபடி நியூஸ் எழுதுவாங்க, நீங்க வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. நாங்கெல்லாம் இழிச்சவா பயிலுங்களா? வாக்காளர் அடையாள அட்டையை வாங்கி வச்சுட்டு உட்காந்துருக்கிறப்ப இழிச்சவாங்களா? 2002 2005 2 பெஞ்ச் மார்க் வச்சிருக்காங்க. அதாவது குறிப்பிட்ட 140 சொச்சம் தொகுதிகளில் 2002, அப்புறம் இன்னொரு 90 தொகுதிகளில் 2005. இந்த 2 பெஞ்ச் மார்க் தான் வச்சிருக்காங்க. அப்ப இதுலயே வித்தியாசம் இருக்குல்ல. அப்ப பொதுவான அறிவிப்பு ஒன்று உங்களால வெளியிட முடியுமான்னா முடியாது அல்லது கூடாது. மாவட்ட வாரியாக அல்லது தொகுதி வாரியாக செய்தி வெளியிடணும். பேட்ச் 1 இன்னென்ன தொகுதிகள் எல்லாம் இந்த தேதிக்கு பிறகு வாக்காளர் பட்டியலில் சேர்ந்தவங்க அடையாளங்களை சமர்ப்பிக்கணும். இன்னென்ன தொகுதிகள் எல்லாம் 2005க்கு பிறகு சேர்ந்தவங்க வாக்காளர் பட்டியலை சமர்ப்பிக்கணும். அப்படி சொல்ல வேண்டியதானே? அதுதானே நீங்க அறிவிப்புல கொடுத்திருக்கிறது. தேர்தல் ஆணையம் அவர்கள் வெளியிட்டு இருக்கக்கூடிய அந்த டேட்டு அறிவிப்புல பிரஸ் ரிலீஸ்ல என்ன கொடுத்திருக்காங்க? இந்த தொகுதிகளில் 2002 பெஞ்ச் மார்க், இந்த தொகுதியில 2005 பெஞ்ச் மார்க். இதுக்கப்புறம் பட்டியலில் சேர்ந்தவங்க எல்லாம் இன்னென்ன ஆதாரங்களின் அடிப்படையில அவங்களுடைய தகவல்களை சரி செய்யணும் அப்படின்னு எனியூமரேஷன் ஃபார்ம் அப்படின்னு ஒன்று கொடுக்க போறாங்க. இந்த எனியூமரேஷன் ஃபார்ம் யார் யாரு கொடுக்க போறாங்க? அந்த பேர் பட்டியல் அதுலயே பேரை அச்சிட்டு கொடுக்க போறாங்க. அந்த அச்சிட்டு கொடுக்கப்பட்ட அந்த எனியூமரேஷன் ஃபார்மை நாம குறிப்பிட்ட தேதிக்குள்ள சப்மிட் பண்ணல அப்படின்னா என்னுடைய பேர் வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்படும். அதற்கு பிறகு அவங்க ஒரு கால அவகாசம் கொடுப்பாங்க. அந்த கால அவகாசத்துல ஏற்கனவே சப்மிட் பண்ணாங்க இல்லையா, அவங்க ஆதாரங்களை சமர்ப்பிக்கணும். அது இல்லைன்னா அவங்க பேரும் பட்டியலில் இருந்து நீக்கப்படும். இப்படி நடைமுறை வந்திருக்கிறது. இது எதையாவது இந்த செய்தி விளக்கமாக சொல்லுகிறதா? பொதுமக்கள் எந்த ஆவணமும் தர தேவையில்லை. அப்ப வேற யாரு தரணும்? ஏலியன் மக்கள் ஆதாரம் தரணுமா? ஏலியன் மக்கள் தமிழ்நாட்டில் வாழ்ந்திருக்கிறார்கள், ஏதாவது ஆதாரம் வச்சிருக்கீங்களா? என்ன லாஜிக்ல நியூஸ் போடுறீங்க? நேத்தான அஜித்குமார் அசியசியமா திட்டிட்டு போனாரு. மீடியாக்கள்ல இப்படி ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. நான் பூத்துல ஓட்டு போடுற பொட்டியை தூக்கி மிஷினை காட்டுறாங்க சார் அப்படின்னு அவர் திட்டுறாருல்ல. இது ஒரு செய்தி வெளியிட்டதுக்காக ஒரு தேர்தல் ஆணையத்தில் குறை சொல்ல முடியாது. அவங்க தான் பிரஸ் மீட் கொடுத்துருக்காங்க. இப்ப தமிழ்நாடு முதலமைச்சர் வந்த உடனே ஒரு அறிவிப்பு செய்தார். என்ன செய்தாருன்னா, பால் கொள்முதல் விலையை அதிகப்படுத்தினார். அப்ப அந்த பழைய பரம்பரை லெகசி மீடியா என்ன செய்தது? அப்ப இந்த லெகசிவாதி உள்ள இல்ல. லெகசிவாதி உள்ள இல்லாத போதே அந்த நிறுவனத்துல ஒரு செய்தி என்ன வந்தது அப்படின்னா, பால் விலை அதிகரிப்பு. ஏண்டா, கொள்முதல் விலைன்னு ஒண்ணு இருக்கு, விற்பனை விலைன்னு ஒண்ணு இருக்கு. கொள்முதலுக்கும் இங்க எண்ட் யூசருக்கும் சம்பந்தமே கிடையாது. கொள்முதல்ன்றது B2B, பிசினஸ் டு பிசினஸ் டிரான்சாக்சன். அதாவது பால் உற்பத்தியாளரிடம் இருந்து கவர்மெண்ட் வாங்குற விலை தான் கொள்முதல் விலை. கவர்மெண்ட் இருந்து மக்கள் வாங்குறது விற்பனை விலை. நீ என்ன பண்ற? விலை அதிகரிப்புன்னு போடுற. எந்த விலை அதிகரிப்பு போடணுமா இல்லையா? சரி, இப்ப இந்த நியூஸை பார்த்த உடனே எல்லாம் யாரை திட்டுவாங்க? அரசு நோக்கி தான் கேள்வி வரும். கவர்மெண்ட் போய் கேள்வி கேட்பாங்க. அப்ப கவர்மெண்ட் அதுல கிளாரிஃபை பண்ணணும்ல. பண்ணுச்சு. கவர்மெண்ட் மறுநாள் கொள்முதல் விலையை அதிகரிச்சிருக்கப்பா, விற்பனை விலையை அதிகரிக்கல. 2021 ஆட்சிக்கு 2வது நாள் இந்த அநியாயம் பண்ணிட்டு இருந்தாங்க நியூஸ்ல உட்காந்து. அப்ப இதை தமிழ்நாடு அரசு விளக்க சொல்லுதுல. விளக்க சொல்லணுமானா சொல்லிதான் ஆகணும், வேற வழி இல்ல. அதே வேளையில் அந்த செய்தி வெளியிட்ட நிறுவனத்தின் மீது கடுமையான நடவடிக்கை எடுத்து அவங்கள மன்னிப்பு கேட்க வைக்கணும், அல்லது மறுப்பு செய்தியை கனமா வெளியிட வைக்கணும். சமீபத்துல வந்த பல செய்திகள் அப்படிதான் போய் கொண்டிருக்கிறது. சரி, அதுக்குள்ள போக வேண்டாம். நம்ம இந்த தேர்தல் விவகாரத்துல இப்படி ஒரு செய்தி வெளியானது தேர்தல் ஆணையத்துக்கு தெரியுமா தெரியாதா? இது எல்லாத்தையும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கட் பண்ணி நோட்ல ஒட்டி வைப்பாங்க. நீங்க டிஐபிஆர் வெப்சைட் பாத்திருக்கீங்களா? டிஐபிஆர் ட்விட்டர் பேஜ் பாத்திருக்கீங்களா? அரசு திட்டம் ஒண்ணு நடைமுறைக்கு வந்துருச்சு அப்படின்னா அந்த திட்டம் குறித்து ஒவ்வொரு செய்தித்தாள்லையும் வெளியான செய்திகளை கட் பண்ணி டேட்டு போட்டு பேப்பர்ல ஒட்டி ஃபைல் பண்ணி வைப்பாங்க. தேர்தல் ஆணையத்துக்கு அது மாதிரி ஒரு ப்ரொசீஜர் இருக்கும்ல. தங்களை பற்றி செய்தி என்ன வந்திருக்குன்னு நம்ம வெளியிட்ட இது எவ்வளவு பெரிய முக்கியமான விஷயம். தேசிய அளவுல பலரும் அதிர்ந்து போயிருக்கக்கூடிய விஷயம். நம்ம ஓட்டு போயிருமோன்னு பயத்துல உறைஞ்சு போயிருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆதாரமே கொடுக்க தேவையில்லைன்னு எல்லாரையும் சாஃப்ட் பண்றான். ஆதாரம் கொடுக்க தேவையில்லைன்னா எதுக்கு 12 பட்டியல் போட்டு வச்சிருக்க? 12வது ஆதாரையும் சேர்த்து எதுக்கு பட்டியல் போட்டு வச்சிருக்கிற? சரி, இப்போ நியூஸுக்கு வரலாம். இந்த தேர்தல் ஆணையம் நடைமுறைப்படுத்தவிருக்கின்ற இந்த சிறப்பு தீவிர திருத்தம் அப்படின்றது, இந்த சிறப்பு தீவிர திருத்தம் அப்படின்றத தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்துவதற்கான நோக்கம் என்ன அப்படின்றத தேர்தல் ஆணையம் வெளிப்படையா சொல்லட்டும். என்ன நோக்கத்திற்காக? அதாவது இறந்தவங்க பேரை நீக்கணும், ஏற்கனவே நீக்கிட்டு தானே இருக்கிறாங்க. இடம்பெயர்ந்தவர்கள் பெயரை மாத்தணும், ஏற்கனவே மாத்திட்டு தானே இருக்கிறாங்க. போலி வாக்காளர்களை களை எடுக்கணும், ஏற்கனவே கலைஞ்சுக்கிட்டு தானே இருக்கீங்க. அப்ப இவ்வளவு நாள் நீ வேலை பார்க்கலையா? இவ்வளவு நாள் டெஸ்க் தேய்ச்சிக்கிட்டு இருந்தியா உட்காந்து? இவ்வளவு நாள் என்ன வேலை பார்த்துட்டு இருந்தீங்க? இப்ப அதாவது நீங்க எலெக்ஷன் கமிஷனுடைய வெப்சைட்ல போனீங்க அப்படின்னா அதுல டிராஃப்ட் எலக்ட்ரல் ரோல் அப்படின்னு, இப்போ தமிழ்நாடு எலெக்ஷன் கமிஷன் வெப்சைட்டுக்கு போனீங்க அப்படின்னா டிராஃப்ட் எலக்ட்ரல் ரோல்னு ஒன்று இருக்கும். அதுக்கப்புறம் கண்டினியூஸ்லி அப்டேட்டிங் டிராஃப்ட் எலக்ட்ரல் ரோல் அப்படின்னு ஒன்று இருக்கும். அது என்னன்னா அந்த வாக்காளர் பட்டியலை, வரைவு பட்டியலை திருத்திக்கிட்டே இருப்பாங்க.
எதுக்கு திருத்துறாங்க? நீங்க பல நாட்கள் முகாம் நடந்துகிட்டு இருக்கும், பார்த்திருப்பீங்க. இல்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இப்ப 1951 இருந்து 2004 வரைக்கும் 8 முறை வந்து வாக்காளர் பட்டியல் திருத்தப்பட்டிருக்கு. அப்ப கடந்த 21 ஆண்டுகள் திருத்தப்படல. ஏன் திருத்தல? ஏன் திருத்தல? நீ திருத்தாம பெஞ்சு தேய்ச்சு உட்கார்ந்ததுக்கு நான் ஏன் 21 வருஷமா நீ செய்யாதத 21 நாள்ல ஏன் தலையில ஏன் ஏத்துற? தேர்தல் நேர்மை நடக்கணும் அப்படிங்கிறது. தேர்தல் நேர்மையா நடக்கணும்னா 21 வருஷமா அப்ப நீ நேர்மையா நடத்தல, எல்லா தேர்தலையும் ரத்து பண்ணு. ஜெயலலிதா 2 தடவை ஜெயிச்சது டுபாகூர் ஓட்டுல தான் ஜெயிச்சாங்கன்னு சொல்றியா? எடப்பாடி பழனிசாமி இடைத்தேர்தலில் பாதி தொகுதியில ஜெயிச்சது டுபாகூர் ஓட்டுல ஜெயிச்சாருன்னு சொல்றியா? ஆல்ரெடி வாக்காளர் பட்டியல் திருத்தப்பட்ட நடைமுறை இருக்கு. அப்ப அந்த நடைமுறை விட்டுட்டு புதுசா ஒரு நடைமுறை கொண்டு வரதுக்கான காரணம் என்ன? இந்த புதிய நடைமுறை கொண்டு வருவதற்கான காரணத்தை தான் நேற்று அனைத்து கட்சி கூட்டத்துல எல்லா தலைவர்களும் ரொம்ப பர்டிகுலரா எழுச்சி தமிழர் திருமா வந்து ரொம்ப டீட்டெயிலா அதை விளக்கி இருக்கிறார். இது வந்து மறைமுகமாக என்ஆர்சி, அதாவது நேஷனல் ரிஜிஸ்ட்ரி ஆஃப் சிட்டிசன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நடைமுறையை கொண்டு வர பார்த்தாங்க. தமிழ்நாடு கடுமையாக எதிர்த்தது. அப்போ மாநில அரசாங்கத்தின் மூலமாக என்ஆர்சி என்பதை நேரடியாக செய்ய முடியாது. அப்ப என்ஆர்சியை எப்படி கொண்டு வருவது? பேக்டோர் வழியா கொண்டு வரணும். எப்படி கொண்டு வர்றாங்க அப்படின்னா, இந்த வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தத்தின் மூலமாக வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தத்தை ஏன் செய்யறீங்கன்னு கேட்கும்போது, பீகார்ல அவங்க சொன்னது இங்க ஊடுருவல்காரர்கள் அதிகம் இருக்கிறார்கள் அப்படின்றத அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அப்ப அவங்க குடியுரிமையை பரிசோதிக்கிறோம்னு சொல்லியிருக்கிறாங்க. குடியுரிமையை பரிசோதிக்கிறதுக்காகத்தான் ஆதார் கார்டை வெளியேற்றுறாங்க. ஆதார் வந்து போலியா வாங்கிட முடியும், அதனால ஆதார் வந்து குடியுரிமைக்கான ஆதாரம் இல்லைன்னு நீக்குறாங்க. அதையே தான் இங்கேயும் ஃபாலோ பண்றீங்க. அப்ப இங்க எந்த ஊடுருவல்காரர் உள்ள வந்திருக்கான்றத சொல்லணும்ல. இங்க வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்கள் அத்தனை பேருமே இந்தியாவுக்கு ஊடுருவல்காரர்கள் தான். அது அமித்ஷாவுக்கு என்ன கருத்தோ, மோடிக்கு என்ன கருத்தோ அதே கருத்தை தான் தேர்தல் ஆணையம் வைத்திருக்கிறது. தமிழருடைய வாக்கிற்கான மதிப்பை சீர்குலைப்பது அப்படின்றது ரொம்ப பிரதானம். இந்தியா ஃபுல்லா மேற்கொள்றாங்க, தமிழ்நாட்டில் மட்டும் ஸ்பெசிபிக்கா மேற்கொள்ள 12 மாநிலங்களுக்கான அறிவிப்பு தான் வெளியிட்டு. ஆமா, 12 மாநிலங்கள்ல இப்ப மற்ற மாநிலங்கள்ல ஊடுருவல்காரர்கள்னு சொல்றாங்கல்ல, இங்க வந்து என்ன காரணத்திற்காக செத்தவனை நீக்கிறதுக்கும் இதை போலி வாக்காளர் நிற்கிறதுக்கும் அதுதான் ஏற்கனவே ப்ரொசீஜர் இருக்கா? அப்ப புது ப்ரொசீஜருக்கான காரணம் என்ன? அப்போ தமிழ்நாட்டில் இந்த பட்டியலை உருவாக்குவதற்கு காரணம் என்ஆர்சியை மறைமுகமாக உருவாக்குவது தான் அப்படின்ற திருமா அவர்களுடைய அந்த ஸ்டாண்ட் பாயிண்ட்டை தான் நானும் ஆதரிக்கிறேன். இதுல குடியுரிமை வாக்குரிமை அப்படின்றதுல 2 இருக்கு. வாக்குரிமை அப்படின்றது இந்திய குடிமகனாக ஒருத்தன் இருக்கிறான்ற அடிப்படையில அவனுக்கு கொடுக்கறது. இந்த இந்திய குடியுரிமையை யார் தீர்மானிப்பா? தேர்தல் ஆணையம் தீர்மானிக்குமானா அது அவன் வேலை இல்லை, அது ஹோம் மினிஸ்ட்ரி பண்ண வேண்டிய வேலை. ஹோம் மினிஸ்ட்ரி பண்ண வேண்டிய வேலையை ஹோம் மினிஸ்ட்ரி தனியாகவும் நீ தனியாகவும் பண்ண வேண்டியதானே? ஏன் அதை பண்ண மாட்டேங்கிற? கம்பைன்ட் ஆக்டிவிட்டி பண்ணுங்க. தேர்தல் ஆணையம் உள்துறை அமைச்சகத்தோடு சேர்ந்து இந்த பணிகளை மேற்கொள்ளவிருக்கிறது சொல்லி பாரு, முடியாது, அதுக்கு இடம் இல்லை. அப்போ மறைமுகமாக தேர்தல் ஆணையம் தானே இதை எடுத்துக்கொண்டு யாரெல்லாம் குடியுரிமை உள்ளவர்கள் அல்லாதவர்கள், இப்ப ஆதார் கார்டை வந்து இவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, அது என்னுடைய நேம் கார்டு. ஆதார் கார்டில் என்ன இருக்கும்? என்னோட போட்டோ இருக்கும். அதுவும் எப்பயோ எடுத்த போட்டோ. 2வது என்னுடைய பேரு. 3வது என்னுடைய டேட் ஆஃப் பர்த். 4வது வெளிப்படையா அதுல இருக்கிறதுன்னா அட்ரஸ். இந்த 4 தானே அதுல இருக்குது. இப்ப இந்த ஆதார் கார்டு என்னுடைய பெயர் சான்றா அப்படின்னா கிடையாது. அதுக்கு தான் பெர்த் சர்டிஃபிகேட் கேட்கிறான், அதுக்கு தான் வந்து மற்ற சர்டிஃபிகேட் எல்லாம் கேட்கிறான். அப்ப ஆதார் கார்டு என்னுடைய பேருக்கான சாட்சி இல்லை, பெர்த்துக்கான சாட்சி இல்லை, அட்ரஸுக்கான சாட்சியானா அதுவும் இல்லை. அதுக்கு தான் மற்ற பேங்க் டீடைல்ஸ் இதெல்லாம் கேட்குறாங்க. அப்ப இது எதுக்கு தான் ஆதாரம்? வெறும் அட்டையாது. இதை எடுக்குதானே அவ்வளவு பிரச்சாரம் பண்ணாங்க காலகட்டத்துல. இதை ஆதரிச்சு அவ்வளவு பிரச்சாரம் நடந்திருக்கிறது. மோடி அரசு வந்து ஆதார் கார்டை வந்து எல்லாத்துக்கும், ஜியோ கார்டை வந்து சிம்மு கொடுக்கறது வரைக்கும் ஆதார் கார்டை கட்டாயப்படுத்திட்டான். ஆதார் கார்டை இவ்வளவு செய்ததற்கு பிறகு அப்ப அறிவிங்க, ஆதார் இனிமேல் தேவையில்லை, ஆதார் என்பது தேவையில்லாத ஒரு அடையாள அட்டை அப்படின்னு அறிவிச்சிருங்க. எதுக்கு அதை வச்சுக்கிட்டு எல்லாம் மற்ற எல்லாத்தையும் பேன் கார்டோட சேர்த்து விட்டுற வேண்டியதானே? ரேஷன் கார்டையும் ஆதார் கார்டையும் இணைக்கிறதுக்கு மேல ரேஷனையும் பேனையும் இணைச்சிட்டு போங்க, எல்லாரையும் பேன் கார்டு எடுக்க வைங்க. எதுக்கு அந்த ஆதார் கார்டு? இது எதுக்குமே அடையாளம் இல்லை. ரைட்டு. 2வது இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, பென்ஷன் புக்கு, சேலரி ஸ்லிப்பு, இந்த மாதிரி இது எல்லாத்தையும் வச்சிருக்கிறது தமிழ்நாட்டில் 3% பேர் தான். மீதி 97% தான் மொத்த அரசூழியர்களுடைய எண்ணிக்கை. இந்த 3% பேர்கிட்ட தான் இது எல்லாமே இருக்கும். இப்போ நான் 2005க்கு பிறகு வாக்காளர் பட்டியலில் இணைந்த நபர். நான் இணைகிறது வந்து 2014-15 தான் நான் இணைகிறேன். அப்ப நான் என்ன செய்யணும் அப்படின்னா, என்னுடைய அம்மா என்னுடைய அப்பா 2 பேருடைய பிறப்பு சான்றை நான் சமர்ப்பிக்கணும். அவங்களுடைய சான்றுகளோட சேர்த்து தான் நான் என்னோட வாக்காளர் ஐடென்டிட்டியை நிரூபிக்க முடியும்னு சொல்றாங்க. சரி, எங்க அம்மா அரசு ஊழியர், எங்க அப்பா அரசு ஊழியர், எங்க அம்மாட்டையும் எங்க அப்பாட்டையும் எல்லா சான்றுகளும் இருக்கு. என் கூட படிச்ச இன்னொரு பையன் இருக்கிறான். அந்த பையன் திருமலத்து பக்கத்துல ஒரு கிராமத்துல இருக்கிறான். அந்த பையனோட அம்மா படிக்கல, அந்த பையனோட அப்பா படிக்கல. அந்த 2 பேரும் எந்த கவர்மெண்ட் வேலையிலையும் இல்லை. அவங்க விவசாய கூலிகளா இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட என்ன தேதியில நீங்க பிறந்தீங்கன்னு கேட்டோம் அப்படின்னா,
அவங்க என்ன தேதின்னே தெரியாது, வருஷம் கூட உருப்படியா தெரியாது. என்ன சொல்லுவாங்க அப்படின்னா தோராயமா சொல்லுவாங்க. தோராயமா எப்படி சொல்லுவாங்கன்னா, அண்ணாதுரை ஆட்சிக்கு வந்த வருஷத்துல பிறந்தப்பா 67ன்றது மட்டும் 67ன்னு கூட அவனுக்கு தெரியாது. அண்ணா ஆட்சிக்கு வந்தாரு, திமுக ஆட்சிக்கு வந்துச்சு. அப்புறம் இன்னும் ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த பஞ்சகாலத்துல நான் பிறந்தேன். எந்த பஞ்சகாலம் நமக்கு தெரியும், நமக்கு அது புரிஞ்சுக்கவே முடியாது. வழி கேட்டா எப்படி கிழக்காலம் மேற்காலம்னு சொன்னா திக்கு தெரியாம நிப்போமோ, அதே போல அவன் எந்த வருஷம் பிறக்கிறேன்னு சொல்றாங்களோ அதை நீங்க கண்டுபிடிக்கவே முடியாது. அவங்களுக்கே அது தெரியுமான்னா தெரியாது. கூட பிறந்த வேற யாராவது ஒருத்தர் அதை வெரிஃபை பண்ணி சொல்லணும். இந்த வருஷம் பஞ்சம்னா அப்ப இந்த வருஷம் நீ பிறந்திருப்பப்பா அப்படின்னு அவங்களா தோராயமா எழுதுவாங்க. இப்படிதான் இருக்கு. இப்ப என் கூட படிச்ச அந்த பையனுக்குடைய அம்மா அப்பா ஆதாரங்களை அவன் எதன் அடிப்படையில் சமர்ப்பிப்பான், என்ன ஆதாரங்களை எடுத்துட்டு போய் நிப்பாட்டுவான்? அப்போ இது யாரை சேர்ப்பது, யாரை நீக்கிறது, இதன் மூலமாக இவர்கள் செய்ய விரும்புவது என்ன அப்படின்னா, இப்ப இது ப்ராசஸை எளிமைப்படுத்தணும்ல மக்களுக்கு. இது யாரோட வேலை? தேர்தல் ஆணையம் செய்ய வேண்டிய வேலை. நான் வாக்காளரா இல்லையான்றதை வெரிஃபை பண்றது யார் பண்ண வேண்டிய வேலை? ஆணையம் பண்ண வேண்டிய வேலை. 21 வருஷமா நீ பெஞ்சு தேய்ச்சிட்டு உட்காந்துட்டு இன்னைக்கு நீயே உன்னோட வெரிஃபிகேஷனை பூராத்தையும் கொண்டு வா, அப்புறம் எப்படி எனக்கு அடையாள அட்டை கொடுத்த? 2014 நான் சர்டிஃபிகேட் வாங்கினேன்ல, உன்ட்ட எபிக் நம்பர் போட்டு வாக்காளர் அடையாள அட்டை வாங்கினேன்ல, அந்த அட்டையை நீ எப்படி எனக்கு கொடுத்த? அதே கூட எடுத்துக்க மாட்டாங்கல்ல. அதுவே செல்லாதுன்ட்டாங்க. நீங்க இதுக்கு மட்டும் இல்ல, இதுக்கு முன்னாடி ஓட்டு போடுறதுக்குன்னு ஒரு 12 டாக்குமெண்ட்ஸ் இருக்கு. நீங்க எபிக் நம்பர் இருக்கிற வாக்காளர் அட்டையை கொண்டு போகணும்னு அவசியம் இல்லை. ஆதார் கார்டு கொண்டு போகலாம், பேன் கார்டு கொண்டு போகலாம், நீங்க ரேஷன் கார்டு கொண்டு போகலாம். ஏதோ ஒன்று ஜெராக்ஸ் காப்பி கையில இருந்தா போதும். உங்க பேர் அதுல இருக்கு அப்படின்றதுக்கான ஆதாரத்தை நீங்க கையில ஒரு பேர் இருக்கிற வச்சிருந்தீங்க அப்படின்னா பூத் ஸ்லிப்னு ஒன்று இருக்கு. பூத் ஸ்லிப் இருந்தா போதும், நீங்க வேற எதுவுமே தேவையில்லை. அப்ப இது இருந்தா போதும் ஓட்டு போட்டுடலான்னு நீ தானே வச்சிருந்த. அப்ப இவ்வளவு நாள் நீ பண்ணாத வேலையை, இவ்வளவு நாள் நீ சோம்பேறித்தனமா உட்கார்ந்து இருந்துட்டு இப்ப என்கிட்ட ஏன் இந்த சுமையை எங்க தலையில ஏன் ஏத்துறீங்க? நீங்க பண்ண வேண்டிய வேலை தானே அது. அடுத்ததா இதுல இருக்கக்கூடிய கடுமையான விமர்சனம் என்ன அப்படின்னா, இது இஸ்லாமியர்களையும் பட்டியல் மற்றும் பழங்குடியின மக்களையும் பெண்களையும் குறிவைத்து அவர்களை நீக்குவதற்கான வேலையை செய்து கொண்டிருக்கிறது அப்படின்றது. பீகாரில் இவர்கள் சொன்ன நம்பர்ஸ்ல இருந்தே ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. பீகாரில் நீக்கப்பட்டவர்கள்ல இத்தனை சதவீதம் முஸ்லிம்ஸ், இத்தனை சதவீதம் எஸ்சி எஸ்டி, இத்தனை சதவீதம் பெண்கள் அப்படின்னு பட்டியல் போட்டு சொல்றாங்க. அப்ப இதுல எத்தனை பேர் பாப்பா நீக்கப்பட்டிருக்கான்? மயிலாப்பூரை தவிர மயிலாப்பூர், நங்கநல்லூர், வெஸ்ட் மாம்பலம், இந்த 3 ஏரியாவை தவிர தமிழ்நாட்டில் எவனுக்குமே ஓட்டுரிமை கிடையாதுன்ற ரேஞ்சில தான் போய் இப்படி ஒரு அறிவிப்பு வந்தது இன்னும் தமிழ்நாட்டில் கடகோடி கிராமங்களுக்கு தெரியாது. நாளைக்கு தொடங்க போறாங்க அதுக்கான வேலைகளை. இது தெரியாதுன்றது மட்டும் இல்ல, சொல்லவே மாட்டாங்க. இப்ப இது என்ன செய்யணும்? விளம்பரப்படுத்தணும். சரி, பீகார்ல எல்லா வீட்லயும் டெலிகம்யூனிகேஷன் டிவைசஸ் இருக்கான்னா தெரியாது, குறைவா இருக்கலாம். ஆனா தமிழ்நாட்டுல நீங்க எல்லா வீட்லயும் ஒரு கலர் டிவி இருக்கு. கலைஞர் கொண்டு போய் கொடுத்துருக்கிறாரு. எல்லா வீட்லயும் கலர் டிவி இருக்கு. எல்லா ஸ்கூல் காலேஜஸ்லயும் நியூஸ் பேப்பர் வாங்கி வைக்கிறாங்க லைப்ரரியில. கவர்மெண்ட் அதை கட்டாயப்படுத்தி இருக்குது. எல்லா கிளை நூலகங்கள்லயும் எல்லா செய்தித்தாள்களும் தினந்தோறும் வந்திருக்கிறது. அப்ப இங்கெல்லாம் போய் நீங்க விளம்பரம் பண்ணணும்ல. எத்தனை செய்தி சேனல்கள் இருக்கு. அந்த செய்தி சேனல்கள்ல ஒரு விளம்பரம் கொடுங்க. அரசு விளம்பரம் எவ்வளவோ வருது. தேர்தல் ஆணையத்துக்கு இதை விளம்பரப்படுத்துறது கூட வக்கு இல்லாம இருக்கு. எலெக்ஷன் நடக்கும்போது அவ்வளவு விளம்பரம் நடக்கும்ல. ஓட்டு போன்ல IVR காலில் வரும். இந்திரகுமார் நீங்க காலையில ஓட்டு போட போயிட்டீங்களா, ஏன் இன்னும் போகாம இருக்கீங்கன்னு யாரோ ஒரு மிஷின் வாய்ஸ்ல இன்று வாக்குப்பதிவு தினம், தயவு செய்து நீங்கள் போய் வாக்கை செலுத்தி விடவும், இந்திய குடிமகனாக நீங்கள் வாழ்வதற்கான ஒரே உரிமையை நீங்கள் சரியாக பயன்படுத்தி சரியான நபர்களை தேர்ந்தெடுக்கவும் வாக்களிப்பீர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளம்பரம் ஒன்று வரும், மெசேஜ் வரும். ஃபேஸ்புக்கை திறந்தா சர்வே நடத்துறான், ஓட்டு போட்டுட்டீங்களா, ஓட்டு போட்டுட்டேன்னு மார்க் பண்ணுங்க அப்படின்னு அங்க ஒருத்த உட்கார்ந்து இருக்கிறா. இங்க ட்விட்டர்ல போனோம் அப்படின்னா ட்விட்டர்ல எல்லா பேரும் நான் ஓட்டு போட தேர்தல் ஆணையமே ட்ரெண்டிங்லாம் நடத்திக்கிட்டு இருக்குது. இவ்வளவும் நடத்துது. அப்ப இது எதையுமே இங்க செய்யல. ஏன் செய்யல அப்படின்னா, இதுல எவ்வளவு பேரை சப்மிட் பண்ணாம இருக்கிறாங்களோ அவனுக்கு அவ்வளவு நல்லது. 2002க்கு பிறந்த பல பேர், 2002க்கு பிறகு தேர்தல் வாக்காளர் பட்டியலில் இணைந்தவங்க பல பேர் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, அவன் சொந்த ஊர்ல இருக்க மாட்டான். நீங்க அதுக்கு முன்னாடி சேர்ந்தவர்கள், அதுக்கு முன்னாடி பிறந்தவர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, அந்தந்த ஊர்லயே இருக்கிறவனா இருப்பான், வேலை பார்ப்பான், பக்கத்திலே ஒரு இடத்துக்கு வேலைக்கு போயிட்டு வருவான். அதற்கு பிறகு என்ன நடந்திருக்கிறது அப்படின்னா, தமிழ்நாட்டில் ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் நடந்திருக்கு, தமிழ்நாட்டில் ஒரு பெரிய ஐடி ரெவல்யூஷன் நடந்திருக்கு. எல்லாம் வெளியூர்ல இருக்கான். ஆனா அவன் ஊருக்கு தான் வருவான். அவன் திருவிழாவுக்கு ஊருக்கு வருவான். அவன் பிறப்பு இறப்பு எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் ஊருக்கு வருவான். அவன் வேலை பார்க்கறதுக்காக அந்த வெளியூர்ல தங்கி இருக்கிறானே தவிர அவன் அந்த ஊரில் வாழுகின்ற இந்திய குடிமகன் தான். அந்த ஊர்ல தான் அவன் நார்மல் ரெசிடென்ட். இன்னொரு ஊர் புலம்பெயர்ந்த ஊர் தான். அப்ப இந்த ஊர்ல இருக்கக்கூடிய வேற ஊருக்கு போயிருக்கிறான்ல, அவன் பூரா எப்படி பதிவு பண்ணுவான்? ஆன்லைன்ல மெத்தட்ல பதிவு பண்ணலாம் முறை. அதை பத்தி என்ன விளம்பரம் வந்திருக்கு எனக்கே தெரியாது. நீங்க சேனல்ல இருக்கீங்க, நான் சேனல்ல இருக்கேன், நமக்கு தெரியுமா ஆன்லைன்ல என்ன பண்ணணும்னு? நம்ம இனிமேல் தான் போய் பார்க்கணும். இதுக்கு ஏதாவது அறிவிப்பு கொடுத்துருக்கிறாங்களா? தமிழ்நாட்டில் எப்படி ஆன்லைன்ல பதிவு பண்றதுக்குன்னு
தனி போர்ட்டல் ஏதாவது அறிவிச்சிருக்காங்களா இல்ல எலெக்ஷன் கமிஷன் வெப்சைட்ல ஏதாவது அறிவிச்சிருக்காங்களான்னு போனும் கையுமா எந்நேரமும் திரியிற நாமளே இனிமேல் தான் போய் தேடணும். அப்ப இது எதுவுமே இல்லாதவங்களுக்கு இந்த செய்தியே போய் சேராதே. ஃபெசிலிட்டி இருக்கு, ஆனா இந்த ஃபெசிலிட்டியில எனக்கு வந்து அறிவிப்பு கொண்டு வந்து சேர்க்கப்படலையே. நானும் பாக்குறேன், 4 நாளா பாக்குறேன், இந்த தேர்தல் ஆணையம் எலெக்ஷன் வந்துருச்சு அப்படின்னா அவ்வளவு மெசேஜ் அனுப்புறான். இந்த 10-15 நாள்ல ஏதாவது ஒரு மெசேஜ் எலெக்ஷன் கமிஷன் அனுப்பியிருக்கானா? உன்கிட்ட தான் எல்லாரும் நம்பர் வச்சிருக்கல, வச்சுத்தானே போன் நம்பரை போட்டு லாகின் பண்ணலாம்ல. அந்த போன் நம்பர் ஒன்ட்டே இருக்குல்ல, அந்த நம்பருக்கு ஒரு மெசேஜ் அனுப்ப வேண்டியதானே. இதுதான் உங்களுடைய வாக்காளர் பெயர் பட்டியலை சரிபார்ப்பதற்கான நடைமுறை. தயவு செய்து கீழ்காணும் வழிமுறைகளை பின்பற்றி எங்களுடைய எனிமரேஷன் ஃபார்மை ஃபில்அப் செய்து ஆன்லைனில் சமர்ப்பிக்கவும். எழுதி அனுப்பு. ஏன் அனுப்பல? அப்ப அது நோக்கம் இல்லை. வாக்காளர்களை இணைப்பதுதான் நோக்கம் என்றால் இந்த வேலைகளை எல்லாம் செய்திருக்க வேண்டும். அப்ப வாக்காளர்களை இணைப்பது நோக்கம் அல்ல. 2வது, இறந்தவர்கள் அல்லது இடம்பெயர்ந்தவர்கள் இவங்கள தான் நீக்கணும் அப்படின்னா அந்த பூத் ஏஜென்ட் சட்டாலே அவனே சொல்லி லிஸ்ட் கொடுத்துருவானே. திமுக இருக்கு, அதிமுக இருக்கு, பாஜக இருக்கு, நாம் தமிழர் இருக்கு, இப்ப புதுசா வந்த தாவேக்கா இருக்கு. இவன் பூரா பேரும் கையில லிஸ்ட்டை வச்சுட்டு தானே சுத்துறாங்க. நீங்க லோக்கல்ல இருக்கக்கூடிய கவுன்சிலருக்கும் அங்க இருக்கக்கூடிய வார்டு செயலாளருக்கும் பூத் ஏஜென்ட்னு ஒரு கட்சியில வச்சிருக்கிறாங்கல்ல, அவங்களை நீங்க தானே உரிமை கொடுத்திருக்கீங்க. வாக்காளர் பட்டியலை சரிபார்ப்பதற்கு இவர்களுக்கும் உரிமை உண்டுன்னு நீங்க உரிமை கொடுத்திருக்கீங்க பூத் லெவல் ஏஜென்ட்டுக்கு. அப்ப அந்த பூத் லெவல் ஏஜென்ட் கிட்ட கேட்டாலே தெரிஞ்சிருமே யார் யாருன்றத. அவங்கள போய் சரி பார்த்துட்டு முடிக்க வேண்டியதானே. அப்ப அதுவும் நோக்கம் இல்லை. அப்ப என்னதான் இதுல நோக்கம் அப்படின்னா தமிழ்நாட்டு வாக்காளர்களை குழப்பத்திற்கு தள்ளுவது. 2வது, இதுல தனக்கு சாதகமான பெயர்களை பாஜக நீக்கி கொள்வதற்கான வாய்ப்பை உருவாக்குவதற்கு தேர்தல் ஆணையம் இதை செய்கிறதா அப்படின்ற சந்தேகம் இருக்கு. 4வது, இவ்வளவு குறுகிய காலத்தில் இதை செய்ய வேண்டிய அவசியம் என்ன? இது எப்படி நீங்க அதாவது ஒரு ஸ்டேட்ல எலெக்ஷன் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் எண்ணிக்கை இருக்குல்ல, அதாவது ஓட்டு பதிவு ஒரு நாள் முடிஞ்சிடும், அதுக்கப்புறம் 30 நாள் கழிச்சு எண்றாங்க. என்னன்னா வந்து எங்களால அவ்வளவு ஃபாஸ்டா ரிசோர்ஸஸ் இது பண்ண முடியாது, we need our own time, எங்களுக்கு நேரம் வேணும் இதெல்லாம் செய்யறதுக்கு. இது எப்படி 20 நாள்ல முடிப்பீங்க? பருவமழை காலகட்டம், பருவமழை காலகட்டம், மழை வெள்ள காலகட்டம், சவுத்துலையும் மழை இருக்கும், நார்த்லையும் மழை இருக்கும். ஒரு குறிப்பிட்ட பகுதியில எப்ப மழை பெய்யும் எப்ப மழை பெய்யாதுன்னே தெரியாது. இதுல வந்து அவங்க பிசிக்கலா அந்த ஃபார்ம் எடுத்துட்டு போய் வீடு வீடா கொடுக்கணும். அது என்ன லேமினேஷன் சீட்டா மழையில அள்ளிட்டு போய் கொடுக்கறதுக்கு எப்படி வீடு வீடா கொடுப்பீங்க? அப்போ நடைமுறையில் இருக்கக்கூடிய சிக்கல்ன்றது 2வது. இவங்களுடைய நோக்கத்திலேயே சிக்கல் இருக்கிறது. தமிழ்நாட்டில் இதை நடைமுறைப்படுத்துவதற்கு பெயர் நீக்கம் சேர்ப்புதான் நோக்கம் என்றால் அதை வழக்கமான நடைமுறையிலேயே செய்யலாம். அப்புறம் எதுக்கு இது? அதை தேர்தல் ஆணையர் சொல்லட்டும். ஏன் சிறப்பு தீவிர திருத்தம் தமிழ்நாட்டில், இந்த சிறப்பு தீவிர திருத்தம் ஏன் அப்படின்றத வெளிப்படையா மக்கள் மத்தியில ஒரு பிரஸ் மீட் நடத்தி அறிவிக்கட்டும். இதுல ஒரு குரூப் புதுசா உள்ள போந்து திமுக தன்னுடைய தவறுகளை மறைக்க பாஜகவிடம் சொல்லி நீங்க இங்க எஸ்ஐஆர் நடத்துங்க, நாங்க அதை எதிர்த்து கேஸ் போடுறோம், ஒரு ஆட்சியை காப்பாத்திக்கிறதுக்கு இவ்வளவு வேலை பண்ணுவாங்க நாம நம்புறோம் அப்படின்னா அவனுடைய அறிவை கண்டு நாம என்னன்னு வியக்கிறது. சினிமா பாணியிலேயே தங்களுடைய அரசியலையும் நடத்தி கொள்ள நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ இது இன்னும் ரொம்ப பெரிய ஆபத்து. தன்னுடைய வாக்காளர்களுக்கு, தனக்கு வாக்களிக்க விருப்பவர்களுக்கு முறையான விழிப்புணர்வை கொண்டு போய் சேர்க்காமல் அந்த அறிக்கையில பாருங்க 2 இடத்துலதான் பிஜேபின்ற பேரே வருது, 11 இடத்துல திமுக 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 திமுக. அப்ப தன்னுடைய வாக்காளர், தனக்கு வாக்களிக்க போகின்ற மக்களையே ஏமாற்றுகின்ற வகையில ஒரு கட்சி நடந்துகிட்டு இருக்கு. இல்ல தாவேக்கா என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது தமிழ்நாடு அரசு நடத்தினா நான் கலந்துருப்போம், ஆனா திமுக அரசு நடத்துறதுனால நான் கலந்துக்கிட்டேன்றாங்க. அக்டோபர் 29 அறிவிப்பு கொடுத்தாங்க. அப்ப மைக்க போட்டு கேக்குறாங்க ஸ்டாலின் வந்து இந்த மாதிரி நடத்துறாரு அப்படின்னு. அப்போ வந்து நீங்க எதுவுமே தெரியாம தான் அறிவிப்பு, நாங்க அழைப்பு கொடுத்தா கலந்துக்கோன்னு சொன்னீங்களா? ஏங்க, அது வந்து ஒரு பிரைவேட் ஹோட்டல்ல நடக்க போகுதுன்ற அறிவிப்பு முதலே வந்துருச்சா இல்லையா? இந்த தேதி இந்த இடத்துல நடக்க போகுதுன்னு வந்துருச்சா இல்லையா? அப்ப அது திமுக நடத்துற கூட்டம்னு உங்களுக்கு தெரியாது. நியூஸ் பாக்குற ஒரு சாதாரண ஆளுக்கு தெரியும், ஓ இது திமுக நடத்துது போல, அதனாலதான் ஹோட்டல் ஹவுஸ் நடத்துறாங்க. கவர்மெண்ட் நடத்துறதா இருந்தா சென்ட் ஜார்ஜ் ஹோட்டல்ல நடந்திருக்கும், திமுக நடத்துது அப்படின்றது செய்தி பாத்திர எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். திமுக நடத்துறதாகத்தான் அறிவிப்பே கொடுத்தாங்க, அதைத்தான் அவங்ககிட்ட கேள்வியாவும் கேட்கிறாங்க. அறிவிப்பே பார்க்காம நீங்க பிரஸ் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றீங்க அப்படின்னா நீங்க எவ்வளவு பெரிய அரசியல்வாதியா இருப்பீங்கன்றது வந்து நம்ம நாட்டு மக்களுக்கே வெளிச்சம். இல்ல அவங்க அறிக்கை குறிப்பா என்ன சொல்றாங்க அப்படின்னா, கேரளாவில் எஸ்ஐஆருக்கு எதிராக சட்டமன்றம் கூட்டப்பட்டு அதுக்கிட்ட தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு, தமிழ்நாடு அரசுல ஏன் அப்படி செய்யல? தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடர் முடிஞ்சிருச்சு. கூட்டத்தொடர் முடிந்ததற்கு பிறகு அக்டோபர் 26, 27 தான் வந்து அறிவிப்புகளே வெளியாகுது. அதுலேயும் குறிப்பாக தேர்தல் ஆணையம் வந்து இந்த தேதிகளை அறிவித்தது வந்து எப்ப அப்படின்னா சிறப்பு தீவிர திருத்தம் அப்படின்னு போட்டு 27 அக்டோபர் 2025 தான் அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த 27 இருந்து இந்த குறிப்பிட்ட இடைப்பட்ட நாட்கள்ல சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடந்துச்சா? இவன் என்ன சொல்லுவான், சிறப்பு கூட்டத்தொடர் நடத்துன்னு சொல்லுவான். சிறப்பு கூட்டத்தொடர் நடத்துற அளவுக்கு சென்னை வந்து ரொம்ப சிறப்பான காலகட்டத்தில் இருந்ததா, நல்ல வசந்த காலத்தில் இருந்ததா?
எப்ப மழை வரும்னு தெரியல, எப்ப புயல் வரும்னு தெரியல. வெள்ள அபாய எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நாள் ஆரஞ்சு அலர்ட், ஒரு நாள் ரெட் அலர்ட், ஒரு நாள் வெயில், மாறி மாதிரி வானிலை அறிவிப்பே வந்து ரொம்ப கொடூரமான ஒரு காலகட்டத்தில் இருந்த நேரத்துல நீ சட்டப்பேரவை கூட்டத்தொடரை கூட்டுனா மக்களை வெள்ளத்துல இருந்து காப்பாத்துறதுக்கு முயற்சி செய்வாங்களா, மழையிலிருந்து காப்பாத்துறதுக்கு முயற்சி செய்வாங்களா, சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் உட்காந்து சாவகாசமா டீ சாப்பிட்டு பேசிட்டு இருப்பாங்களா? மழை வெள்ள அறிவிப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப மக்களுக்கு பாதுகாப்பு பணிகளை மேற்கொள்ளணும். நீங்க போய் பாருங்க, உதயநிதி ஸ்டாலினுடைய ஃபேஸ்புக் பேஜ்ல போய் பாருங்க. கடந்த 20 நாட்கள்ல என்னைக்கெல்லாம் மழை, புயல், வெள்ள அபாயம் இதெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்குதோ அந்த நாட்களில் எல்லாம் ஒரு நாளைக்கு 7 இடத்துல இருந்து 11 இடம் வரைக்கும் விசிட்டுக்கு போறாரு. எதுக்கு? ஏரி தூர்வாரி இருக்காங்களா, சாலை பராமரிப்பு சரியா இருக்கா, இதை தாண்டி குறைபாடுகள் இருக்கு, அதை களைவதற்கும் முயற்சி செய்யறாங்கன்றது வேற. ஆனா போயிருக்கிறாருல. இந்த நாட்கள்ல நீ என்ன எங்க இருந்த? ஆபீஸ்ல இருந்தியா, வீட்டுல இருந்தியா, இல்ல ஷூட்டிங்ல இருந்தியா? இப்ப வெளியே வந்திருக்காங்க. எங்க வெளியே வந்தாரு? அவர் வெளியே வரவே இல்லையே. அவர் பங்களால இருந்து ஹோட்டலுக்கு வந்தாரு, திருப்பி உள்ள போய் பதுங்கிட்டாரு. மற்றவங்க தானே வெளியே வந்தாங்க, அவர் இன்னும் வெளியே வரவே இல்லையே. அவர் இன்னும் பனையூர் பங்களாவுக்குள் பதுங்கி கொண்டு தன் வீட்டை தானே பாதுகாத்துக் கொண்டிருக்கிற வேலையில் தான் ஈடுபட்டு இருக்கிறாரு. அப்ப இந்த வேலைகளை கவர்மெண்ட் பார்த்துக்கிட்டு இருக்கு. நீங்க இவங்கன்னு இல்ல, எத்தனை எம்எல்ஏக்கள் எடுத்துங்க, எத்தனை கட்சி தலைவர்கள் எடுத்துங்க, அவ்வளவு பேர் வந்து இந்த கடந்த 2 வாரங்களாக மக்கள் மழையினால் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது, அதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக அவ்வளவு பேர் களப்பணிகள்ல இருக்கிறாங்க. அந்த நேரத்துல வந்து சட்டப்பேரவை கூட்டத்தொடரை கூட்டி நடத்த முடியுமா? சரி, இப்ப சிறப்பு தீர்மானம் நிறைவேற்றி இருக்கிறாங்க, கேஸ் போட்டிருக்கிறாங்க, கவர்மெண்டா ஒன்றும் பண்ணலன்னு நீ சொல்றேல, நீ ஏதாவது பண்ணு. அவங்க எதிர்த்து அறிக்கை விட்டுருக்காங்களே, அவ்வளவுதான். அவங்க தான் முதல் எதிர்த்தாங்களா? எஸ்ஐஆர் பீகார் நடைமுறைப்படுத்தும் போதே முதல் எதிர்த்தது தாவேக்கா. தமிழ்நாட்டுல நாங்க செஞ்சோம் சொல்றாங்க. சரி, அப்ப கேஸ் போட்டிருக்க வேண்டியதானே? நீ ஏன் கேஸ் போடல? ராகுல் காந்தி கேஸ் போடுறேன்னு சொல்றாரு, ஸ்டாலின் கேஸ் போடுறேன்னு சொல்றாரு, திருமா கேஸ் போடுறேன்னு சொல்றாரு. நீ ஒரு கேஸை போட வேண்டியதானே? உன்னுடைய விருப்பத்துக்கு ஒரு அரசியல் நடவடிக்கை வந்து திசை திருப்புவது அப்படின்றது, மக்களை வந்து திசை திருப்புன்ற வேலை நடக்கிறது. அதாவது வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தம், இதற்கு எதிராக தமிழ்நாடு அரசாங்கமோ அல்லது தமிழ்நாடு முதலமைச்சரோ தொடர்ந்து தங்களுடைய எதிர்ப்பை பதிவு செஞ்சுட்டே தான் இருக்கிறாங்க. தேர்தல் ஆணையத்தில் அனைத்து கட்சி கூட்டம் நடக்குது, அங்க போய் எதிர்ப்பு பதிவு பண்ணிட்டு தான் வந்திருக்கிறாங்க. நீ நடத்து, 2026 அப்புறம் நடத்து. ஏன் இவ்வளவு குறுகிய காலத்துல நடத்துற? அப்போ உன்னுடைய நோக்கத்தில் எனக்கு சந்தேகம் இருக்குன்றத வெளிப்படையா பேசி இருக்கிறாரு. பல்வேறு நிகழ்ச்சிகள், கல்யாண வீட்டுல முதற்கொண்டு இதை போய் பேசிட்டு வந்திருக்கிறாரு. என்ஆர் இளங்கோ வீட்டு கல்யாணம், அந்த கல்யாணத்துல போய் வாக்காளர் பட்டியல்ல சிறப்பு தீவிர திருத்தம் ஒண்ணு பண்ண போறாங்க, தமிழ்நாட்டுக்கு இந்த அபாயம் வரப்போகுது, இதெல்லாம் எதிர்த்து என்ஆர் இளங்கோ தான் மாவட்ட செயலாளர்களுக்கெல்லாம் வகுப்படுத்திட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க மாவட்ட செயலாளர்களுக்கு பூரா பேருக்கும் இந்த சிறப்பு தீவிர திருத்தம்னா என்ன வரப்போகுது, இதை நாம எப்படி எதிர்கொள்வதுன்ற வரைக்கும் அவங்க பயிற்சி கொடுத்துட்டாங்க. டிஎம்கே இஸ் ரெடி டு ஹேண்டில். இப்ப இதை அவசரமா நடத்துறாங்க, இதை நிறுத்தணுன்றதுதான் கோரிக்கை. அதை தாண்டி நடத்தினா என்ன செய்ய போறோம்? அதுக்கு திமுக ப்ரிப்பேர் ஆயிருச்சு, விசிக ப்ரிப்பேர் ஆயிருச்சு, அனைத்து கட்சிகளும் ப்ரிப்பேர் ஆயிருச்சு. உன்னை தவிர மற்ற எல்லா கட்சிகளும் தயார் நிலையில் இருக்கிறது இதை எதிர்கொள்வதற்கு. இந்த அதிமுக கூட கலந்துக்கலையா? அதுல அதிமுகவை கூப்பிடவே இல்லை. அதிமுக, பாஜக ஆகிய 2 கட்சிகளுக்கு அழைப்பே இல்லை. காரணம் என்ன அப்படின்னா, அந்த 2 கட்சிகள் தான் வெளிப்படையாக நாங்கள் இந்த நடவடிக்கையை ஆதரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி வெளிப்படையாக பேசுவது. எதிர்கட்சிகளுடைய அனைத்து கட்சி கூட்டமாகத்தான் இது நடத்தப்பட்டிருக்கிறது. நீங்க சட்டமன்ற கூட்டமாக இருக்கும் பொழுது பாஜக வந்திருக்கும், அதிமுக வந்திருக்கும். இது அதை தாண்டி வெளியே எதிர்கட்சிகளாக திரட்டப்பட்ட கூட்டம் தான். அதனால அவங்க 2 பேரும் கிடைக்கவே இல்லை. அந்த அறிவிப்பு அந்த உடனே முதல்ல முழு மனதாக ஆதரிக்கிறது ஏடிஎம்கே தானே, அவங்க ஓப்பனா சொன்னாங்க ஆதரிக்க சொல்லிட்டு. அதனால ஏடிஎம்கேவை அழைக்கல. ஆனா ஏடிஎம்கே இதை ஆதரிக்கிறது இருக்குல்ல, அதுல முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பேசுனது கவனிக்க. அவர் வந்து 6 மாசமா ஆளையே காணும், எங்க போய் பதுங்கி இருந்தாருன்னு யாருக்கும் தெரியல. புஷியானதை விட கொடூரமான பதுங்கல்ல இருந்தாரு. அதுவும் பாஜக கூட்டணியின் அறிவிப்பு வந்ததற்கு பிறகு அவரே முடிவு பண்ணியிருப்பாரு, சோழி முடிஞ்சிடா நமக்கு இந்த தடவையும், நம்ம தொகுதியை நம்ம கையை விட்டு பிடிக்கிறாங்க போல, மயிலாப்பூர் பக்கத்து போய் நிக்கலாமான ஒரு ஆலோசனையில இருந்தார். அப்போ ஏன்னா அவர் பையன் ஏற்கனவே நின்றுருக்கிறாரு, அந்த நாடாளுமன்ற தொகுதி பகுதியில் நின்றுருக்கிறாரு. அதனால இவர் அந்த பக்கம் மூவ் ஆயிரலாமான்னு யோசிச்சிருக்கிறாரு. அப்படி இருக்கிற சூழ்நிலை எஸ்ஐஆர் வந்த உடனே குஷியாகி வெளியே வந்துட்டாரு. வெளியே வந்து ஆமாம்மா நிறைய போலி வாக்குகள் இருக்கு, இதெல்லாம் நீக்க வேண்டியது இருக்கு. அப்படியே கட் பண்ணீங்கன்னா 6 மாசத்துக்கு முன்னாடி அவர் பேசுனது என்ன? என் தொகுதியில வந்து நான் தொடங்கும் போதே -60,000 தொடங்குவேன். -60,000னா ஒவ்வொரு ஓட்டா வர வர -51,999, -51,998 இப்படியே போகும். அப்ப நான் தொடங்கும் போதே நெகட்டிவா தொடங்குறேன். காரணம் என்ன அப்படின்னா, இங்க வந்து 60,000 சிறுபான்மை ஓட்டு இருக்கு, பாஜக இருக்கிறதுனால இதெல்லாம் வந்து எனக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு தான் ஜெயக்குமார் பேசினார். அப்போ இன்னைக்கு ஆதரிக்கிறாருன்னா இந்த சிறுபான்மை ஓட்டுகள் எல்லாம் இதன் மூலமா பிஜேபி தூக்கிடும். அப்ப இது எனக்கு பாசிட்டிவான இடம். ஐடி மூர்த்திக்கு விழுகிற அந்த 60,000 ஓட்டு எனக்கு இல்லாமலே போயிடும். எனக்கு விழுகிறாலும் பரவாயில்ல, அந்த ஓட்டே இல்லாம போயிடும். என் தொகுதியில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் ஓட்டே இல்லாம போயிடுவாங்க. அதுக்கப்புறம் நான் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சந்தோஷப்பட்டு அறிக்கை கொடுக்குறாரு.
இல்லைன்னா அவர் தான் அதனுடைய அர்த்தத்தை தெளிவுபடுத்தணும். நான் ஏன் இதை ஆதரிச்சேன் அப்படின்றது குறித்து. போலி வாக்காளர்கள்னு சொல்றாங்கல்ல, இப்போ பூத்திய தண்டு பூரா எங்க படுத்து தூங்கிட்டு இருக்காங்க? ஏடிஎம் தமிழ்நாட்டில் நீங்க வந்து டிஎம்கேவை விட பலமான மிஷினரி ஏடிஎம்கே. டிஎம்கே வந்து இன்றைக்கு வந்து பல்வேறு நடவடிக்கைகளின் மூலமாக தன்னுடைய கட்சியை பலப்படுத்தி இருக்கிறது. ஆனா ஏடிஎம்கே இதுக்கெல்லாம் முன்னாடி எங்க ஜெயலலிதா 2014 வந்து அவ்வளவு பெரிய மிஷினரியை இயக்கி கொண்டிருந்தார்கள். மோடியா லேடியான்னு கேட்டுட்டு இருந்தாங்க. அந்த மிஷினரி எங்க? அது ஏன் வேலை செய்யல? அதை தாண்டி போலி வாக்காளர்கள் எப்படி இடம் பெற்றாங்க? தேர்தல் ஆணையம் திமுக பாகமுகவரை கூப்பிட்டு சிறப்பு தீவிர அதாவது வாக்காளர் பட்டியலை திருத்தம் பண்ணல. எல்லா பாகமுகவர்களையும் கூப்பிட்டு தானே திருத்தம் பண்றாங்க. அப்படி திருத்தும் போது உன்னுடைய பாகமுகவரும் போயிருப்பாங்கல்ல. போகலன்னா ஏன் போகல? அப்ப கட்சிக்காரங்க வேலை பார்க்க மாட்டாங்களா? எடப்பாடி பழனிசாமி தலைமையில வேலை பார்க்கறதுக்கு அவங்க தயக்கமா இருக்கிறாங்களா? அல்லது நீங்க எல்லாம் ஒரு தலைவர், நீ சொல்லியெல்லாம் நான் வேலை பார்க்கணுமான்னு சொல்லி அவங்க விலகி இருக்கிறாங்களா? அல்லது டிடிவி தினகரன், ஓ பன்னீர்செல்வம், செங்கோட்டையன் இவங்க பின்னாடி செதறிட்டாங்களா? அல்லது திமுகவுக்கே போய் சேர்ந்துட்டாங்களா? அதை எடப்பாடி பழனிசாமி தான் கட்சிக்குள்ள முடிவு எடுக்கணும். ஒன்றும் இல்லை, அவங்க கட்சிக்குள்ளேயே ஒரு கூட்டம் நடந்துச்சு ஆன்லைன்ல. அந்த கூட்டத்துல வந்து இளைஞர்களை பூரா கூட்டிட்டு வாங்க, அவங்களுக்கு புதிய பொறுப்புகளை கொடுங்க அப்படின்னு இவர் சொல்ல விஜயபாஸ்கர் கேட்டுக்கிட்டே இருந்திருக்காப்புல. திரும்ப திரும்ப இளைஞர்னு டென்ஷன் ஆகி, சும்மா இருங்க, இளைஞர்னா நாங்க என்ன வச்சுக்கிட்டா கூட்டிட்டு வர மாட்டேங்கிறோம், எவனும் வர மாட்டேங்கிறாங்க அப்படின்னு மாவட்ட செயலாளர் ஆலோசனை கூட்டத்திலே கொந்தளிச்சிருக்கிறாங்க. அந்த லெவல்ல தான் கட்சி இருக்கு. அப்போ இளைஞர்கள் இல்லாம இந்த லோக்கல்ல இருக்கக்கூடிய வேலையை பார்க்க முடியாது. அந்த வேலையை பார்க்க முடியாத காரணத்தினால பிஜேபி தனக்கு சாதகமாக எப்படியாவது வாக்கு திருடி கொடுக்கும் அப்படின்ற நம்பிக்கையில் உட்கார்ந்து இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. இந்த திருட்டு பயலை நம்பி இருக்கக்கூடிய திருட்டுக்கு துணை போகிறவர்கள் இன்னும் ஆபத்தானவர்கள். இதற்கு மறைமுகமாக துணை போகிற தாவேகா அதை விட ஆபத்தான கட்சி. இதுல வந்து நம்ம அடிப்படையில் புரிந்து கொள்ள வேண்டியது, சிஏஏ என்ஆர்சியை நடைமுறைப்படுத்த முடியாத தமிழ்நாட்டில் இப்ப குடியுரிமையை பரிசோதிக்கிறாங்கல்ல, நீக்கப்படுகிற வாக்காளர்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்களை என்ன செய்ய போறீங்க? மீண்டும் அதுல வந்து தவறு இருந்தால் மீண்டும் அப்ளை பண்ணலாம் சான்ஸ் கொடுக்குறாங்களா? மறைவு வாக்காளர் பட்டியலை விட்டதுக்கு அப்புறம் மீண்டும் ஒரு பட்டியல் வரும்ல, அதில் நீங்க அப்ளை பண்ணலாம்ல. அப்ளை பண்ணா இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியே வரும். இப்படியே அப்ளை பண்ணிட்டே உட்காந்துருப்போம், பிரச்சனை இல்லை. 2026 அப்புறம் பண்ணுவோம். இல்லைன்னா இதே இதை நீங்க 2024 ஆரம்பிச்சிருக்கலாம்ல. நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி இதை நடத்திருக்கலாம்ல, ஏன் நடத்தல? சரி, பீகார்ல அறிவிச்சீங்கல்ல, அப்பயே சைமல்டேனியஸா தமிழ்நாட்டை ஆரம்பிச்சிருக்கலாம்ல. அது முதல் கட்டமா அங்க வந்து நடைமுறைப்படுத்த ஒரு மாடல் வந்து ட்ரையல் பாக்குறோம், யார் யாரெல்லாம் நீக்க முடியுது, தேர்தல் ஆணையத்துக்கும் கோர்ட்டுக்கும் இருக்கக்கூடிய உறவு எப்படி இருக்கு, நம்ம சுமூகமா நடத்திட முடியுதா அப்படின்றது எல்லாத்தையும் ட்ரையல் பார்த்துருக்குறாங்க. கோர்ட் வந்து விஜய் சேதுபதி மாதிரி அவ்வப்போது ஹே அப்படின்னு ஏறுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு இன்டர்வல் முடிச்சுட்டு வந்தோடனே அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க, சாப்பிட்டீங்களா, எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க, நம்மளாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு அப்படின்னு சமாதானம் பேசிடுவாரு. அந்த மாதிரி கோர்ட்டும் அப்படி உட்கார்ந்துருக்குதா? ஒரு ஆதார் கார்டை சேர்க்க வைக்கிறதுக்கு இந்த கோர்ட்டு பட்ட அவஸ்தை இருக்குல்ல, அது சாதாரண அவஸ்தை கிடையாது. அது கோர்ட் வந்து ஒரு சாதாரண குடிமகன் கிடையாது, ஹையஸ்ட் கான்ஸ்டிடியூஷனல் பாடி. பார்லிமெண்ட் எப்படி அரசியலமைப்பு சட்டத்தால் உருவாக்கப்பட்ட அமைப்போ, எலெக்ஷன் கமிஷன் எப்படி அரசியலமைப்பு சட்டத்தால் உருவாக்கப்பட்ட அமைப்போ, இந்த 2 பேரும் தப்பு பண்ணாங்கன்னா அதை கண்டிக்கின்ற அளவுக்கு அதிகாரம் கொண்ட ஒரு அமைப்பாக உருவாக்கப்பட்டதுதான் உச்சநீதிமன்றம். அந்த உச்சநீதிமன்றம் இந்த ஆதார் கார்டை சேர்த்துக்கன்னு போராடி கடைசியா சேர்த்துக்கப்பா அப்படின்னு ஆர்டர் போடும்போது பீகார்ல எஸ்ஐஆர் முடிஞ்சிருச்சு. அப்புறம் எதுக்கு அந்த ஆர்டர்? பீகார் எஸ்ஐஆர்ல ஆதார் கார்டை சேர்க்கறதுக்கு தான் கேஸ் நடந்துச்சு. நீ கேஸ்ல தீர்ப்பு கொடுக்கும்போது முடிஞ்சே போச்சு, இன்ட்ரீம் ஆர்டர் கொடுக்கும்போது முடிஞ்சே போச்சு. இப்போ நல்லா உருவாகும். இப்போ ஆல்ரெடி தமிழ்நாடு இப்போதான் வந்து தொடர்ந்து கேஸ் போட போறாங்க. இன்னைக்கு இப்போ இந்த கேஸ் போட்டு முடிகிறதுக்குள்ள தமிழ்நாட்டை முடிச்சுட்டா, பொதுவா இந்த மாதிரியான ஒரு கேஸ் போடும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, நீதிமன்ற நடைமுறை நடந்துகிட்டு இருக்கிறத ஸ்டாப் பண்ணுவாங்க. இப்போ கடல்ல வந்து ரொம்ப சீற்றமா இருக்கு, கடல் சுனாமி வருவது போன்ற ஒரு அறிகுறிகள் தெரியுது. அப்போ சுனாமி வரப்போகுதுப்பா அப்படின்னு யோசிக்கும் போது எல்லாம் என்ன முடிவு எடுப்பாங்க? அது வரைக்கும் அப்போ யாரும் கடலுக்கு போகக்கூடாது, சந்தேகம் தீரும் வரைக்கும் கடல்ல இறங்க மாட்டாங்கல்ல. அமைதியாகி கடல் வந்து சாதாரண நிலைக்கு வந்ததற்கு பிறகுதானே கடல்ல இறங்குவாங்க. இப்போ தேர்தல் ஆணையம் ஒரு நடைமுறையை செய்யுது, இது சட்டத்திற்கு விரோதமானதுன்னு கிளைம் பண்றாங்க. யாரு? மக்களாகிய நாமும் கிளைம் பண்றோம், அரசியல் கட்சிகள் கிளைம் பண்றாங்க, அதிகாரிகள் கிளைம் பண்றாங்க, எல்லாம் கிளைம் பண்றாங்க. இப்ப என்ன செய்யணும்? நிறுத்துப்பா கொஞ்ச நாளைக்கு, இது என்னன்றதை பேசி முடிவு பண்ணுவோம். ஒரு வாரம் தினமும் ஹியரிங் நடக்கும், நீ வா எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லு, அதுக்கப்புறம் நடத்து. தேர்தலை கூட ஒரு வாரம் தள்ளி வச்சுக்க, என்ன இப்ப கேடு? எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ் இருக்குது இல்ல, தேர்தலை தள்ளி நடத்து. அல்லது தேர்தலுக்கான கால அவகாசத்தை வேற மாதிரி மாத்தி அமைச்சுக்க. தமிழ்நாடு ஒரு கட்ட தேர்தல் தானே, பீகார் மாதிரி 7 கட்ட தேர்தல், வெஸ்ட் பெங்கால் மாதிரி 15 கட்ட தேர்தல்லாம் கிடையாது இல்ல. இங்க நக்சலைட் ப்ராப்ளம் கிடையாது, மாவோயிஸ்ட் ப்ராப்ளம் கிடையாது, எல்லையோர ஊடுருவல் கிடையாது. அப்ப இங்க என்னத்துக்கு அவ்வளவு காலதாமதம்? வேமா நடத்தலாம்ல, ஒரே செட்டா தானே நடத்த போறாங்க. அதுக்கு 35 நாள் ஒதுக்குனா போதும்ல.
மீதி இவ்வளவு மாசம் இருக்குல்ல, இந்த மாசத்தை பூரா டைம் எடுத்துக்கலாம்ல, அது வரைக்கும் இதை நிறுத்தி வைக்க வேண்டியதானே, ஏன் நிறுத்தி வைக்க மாட்டாங்க? அப்ப தேர்தல் ஆணையத்திற்கு இந்த உச்சநீதிமன்றமும் உடந்தையாக இருக்கிறது. இந்தியாவில் இருக்கக்கூடிய வாக்காளர்களின் வாக்குரிமையை பறிக்கின்ற இந்த அராஜகமான நடைமுறைக்கு இந்த உச்சநீதிமன்றம் வேடிக்கையாக துணை போய் கொண்டிருக்கிறது. இது நீங்க இந்திய உதாரணங்களோட ஒப்பிடக்கூடாது. நேரா ஹிட்லர்கிட்ட தான் போடும். ஹிட்லர் வாழ்ந்த காலகட்டத்தில் ஹிட்லர் கொண்டு வந்த சட்டங்களுக்கு எப்படியெல்லாம் அந்த நீதிமன்றங்கள் ஏற்பளித்தது அப்படின்றத எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, என்னடா இது ஜெர்மனியா அல்லது இப்போது இருக்கக்கூடிய இந்தியாவா அப்படின்னு அதிர்ந்து போற அளவுக்கு அதுல இருக்கும். ஹிட்லர் அவர் அவசர சட்டத்தை கொண்டு வந்தாரு. என்ன அப்படின்னா எனேபிளிங் ஆக்ட்னு பேரு. அது வெளியில மக்கள் சொல்ற பேரு. அவங்க வச்சுக்கிட்ட பேர் என்ன அப்படின்னா மக்கள் கவலை போக்கும் சட்டம், சீர்திருத்த சட்டம் அப்படின்னு அவன் பேர் வச்சுக்கிட்டான். அந்த சட்டம் என்ன செய்யும் அப்படின்னா எல்லா அதிகாரத்தையும் அவசர காலத்தில் பயன்படுத்தி கொள்ளுகின்ற வகையில, யாரு சான்சலர், அதாவது ஹிட்லரே பயன்படுத்தி கொள்ளுகின்ற வகையில அந்த சட்ட திருத்தம் நடந்தது. இந்த சட்ட திருத்தத்தை மக்கள் கடுமையா எதிர்க்கணும், ஆனா எதிர்க்கல. நீதிமன்றம் கடுமையா எதிர்த்து இருக்கணும், ஆனா எதிர்க்கல. ஏன் எதிர்க்கல அப்படின்னா அதுக்கு 15 நாள் முன்னாடி தான் பார்லிமெண்ட்டை கொளுத்திட்டாங்க. பார்லிமெண்ட்டை யார் கொளுத்துனா யாருக்குமே தெரியாது. ஒரு கம்யூனிஸ்ட் கொளுத்திட்டாருன்னு கிளப்பி விட்டாங்க. இப்போ வரைக்கும் அது உறுதிப்படுத்தப்படல. யாரோ ஒரு உதிரி கொளுத்துனது பார்லிமெண்ட்டே தீப்பிடிச்சு எரிஞ்சிருச்சு. பாத்தீங்களா, இந்த நாட்டை காப்பாத்துறதுக்கு என்னை விட்டா ஆள் இல்ல, பார்லிமெண்ட்டே கொளுத்திட்டானுங்க, எனக்கு அவசர காலத்தில் பயன்படுத்துவதற்கு சட்டங்களை கொடுங்கள் தோழர்களே அப்படின்னு ஹிட்லர் பொங்கி எழுந்து சட்டத்தை கொடுத்த உடனே நீதிமன்றம் ஆமாமா இப்படியான கொடுமைகள்லாம் நடக்கும்போது இவங்க எப்படி சும்மா இருக்கலாம், நீங்க எல்லா பவரையும் எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அனுமதித்தது. கடைசியில் அது எங்க போய் முடிஞ்சு? கொத்து கொத்தாக குண்டு போட்டு கொல்ற இடத்துல போய் முடிஞ்சு. கொத்து கொத்தாக உயிரோடு அவர்களை தோலுரிக்கின்ற இடத்துல போய் முடிஞ்சு. கொத்து கொத்தா அவங்கள விஷவாயுவை வைத்து அறையில் அடைத்து கொலை செய்கின்ற இடத்துக்கு போய் முடிஞ்சு. வாயால் விவரிக்க முடியாத அளவுக்கு அருவருப்பான செயல்களை நடத்துகின்ற இடத்துலதான் போய் முடிஞ்சு. அதை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது இந்திய ஜனநாயகம். இந்தியாவில் இப்படித்தான். என்னது புல்வாமா பாத்தீங்களா, இப்படி பண்ணிவிட்டாங்களே, புல்வாமா இப்படி பண்ணிவிட்டாங்களே, பகல்காமில் இப்படி பண்ணிவிட்டாங்களே, நம்ம ஏதாவது பண்ண வேண்டாமா அப்படின்னு மோடி கேட்பாரு. உடனே பார்லிமெண்ட்ல ஆமாமா மோடிக்கு அதிக அதிகாரங்கள் தேவை, அதனால மீடியாவை பூரா கண்ட்ரோல் பண்ணிருங்க, நாம சொல்றதை மட்டும்தான் செய்தியா வெளியிடணும். அது நடந்துச்சா இல்லையா? பகல்காம்ல அதுக்கு மாற்று கருத்தை பேசின அத்தனை பேர் மேலே தேச துரோக வழக்கு பதிவு செஞ்சிருக்கிறாங்களா இல்லையா? நாம கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினமே, யாருக்கு? கரண் தாப்பருக்கும் சித்தார்த்த வரதராஜனுக்கும் வயருக்கும். அது எதுக்காக நடத்தினோம்? அவங்க மேல போடப்பட்ட வழக்கு. அந்த வழக்கு ஏன் போடப்பட்டது? சமீபத்தில் நடைபெற்ற அந்த பகல்காம் தாக்குதல் குறித்து செய்தி வெளியிட்டதற்காக. அப்போ அவசர சூழலை பயன்படுத்தி இவர்கள் ஒரு பக்கம் எனேபிள் பண்ணிக்கிட்டே போவாங்க. இன்னொரு பக்கம் என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்த தேர்தல் ஆணையத்தையே என்ன செஞ்சிருக்காங்கன்னு பாருங்க. ஆணையர் நியமித்ததுல ஆணையரை நியமிக்க இவங்களே முடிவெடுத்துப்பாங்க. அதுல ஒப்புக்கு எதிர்கட்சி தலைவர் பேரை போட்டு வச்சுக்கிட்டாங்க. இன்னொரு பக்கம் தேர்தல் ஆணையர் மேல நீங்க கேஸே போட முடியாது. அதுக்கு நாடாளுமன்றத்துல சட்டம் இயற்றி இருக்கிறாங்க, தேர்தல் ஆணையர் மேல சிவிலோ கிரிமினலோ எந்த வழக்கும் போடக்கூடாது அப்படின்னு. அப்ப அவங்களுக்கே தெரியுது இந்த குற்றங்களை எல்லாம் இவன் செய்ய போறான், அதனால இவன் மேல இந்த நடவடிக்கை எடுக்க கூடாதுன்னு. கோர்ட் என்ன செஞ்சது? வேடிக்கை தானே பார்த்துச்சு. எலக்ட்ரல் பாண்டு வாங்கினான், கோர்ட் என்ன செஞ்சது? வேடிக்கை தான் பார்த்துச்சு. கடைசியில அவன் அறிவிக்கும் போது அவன் பாண்டு பத்திரத்தை பூரா செலவு பண்ணியே முடிச்சுட்டு மீதி இருக்கக்கூடிய தொகையை மட்டும் செட்டில் பண்ணுன்னு சொன்னாங்க. அப்போ இவ்வளவு காலம் வாங்கினது அது அரசமைப்பு சட்டத்துக்கு விரோதமானது. அந்த விரோதமான பணத்தை வச்சு ஒருத்தன் செலவு பண்ணி ஜெயிச்சிருக்கிறானே, அவன் என்ன செய்யறது? அவன் மேல நடவடிக்கை எடுத்திருக்கணுமே, ஏன் எடுக்கல? அப்ப நீதிமன்றம் அங்கேயும் வேடிக்கை பார்த்திருக்கிறது. இப்படி வேடிக்கை பார்த்து ஹிட்லரை வளர்த்து விட்டதுதான் கடந்த காலத்தில் நீதித்துறை உலக அளவில் சாதித்தது. அதையே இந்தியாவும் செய்து கொண்டிருக்கிறதா? தேர்தல் ஆணையம் செய்கின்ற இந்த அடாவடியான நடவடிக்கைகளை மோடி செய்து கொண்டிருக்க. நீங்க இவங்க 2 பேர் பேசுறதையும் பாருங்களேன், மோடி பேசுறதும் தேர்தல் ஆணையம் ரெண்டும் ஒண்ணுதான். அவர் கூடிய சுதந்திர தினத்துல என்ன பேசினாரு? ஊடுருவல்காரர்களை விரட்டி அடிப்போம், தேர்தல் ஆணையம் ஊடுருவல்காரர்களை கண்டுபிடிக்க போறேன்னு சிறப்பு தீவிர திருத்தத்தை அமல்படுத்துது. அப்ப அவர் சொல்றாரு, இவர் செய்யறாரு அப்படின்னா இவருக்கு கட்டுப்பட்ட அதிகாரியாக தேர்தல் ஆணையரை சுருக்கி வைத்திருக்கிறார். நீதிமன்றமும் தன்னை மோடிக்கு கட்டுப்பட்ட அதிகாரியாக மாற்றிக்கொண்டதா? அதை நீதிமன்றம் தெளிவுபடுத்தணும். எத்தனை வழக்குகளில் நீதிமன்றம் வேடிக்கை பார்த்து கொண்டே இருக்கும். பாபர் மசூதியை இடிச்சாங்க, வேடிக்கை பார்த்தீங்க. ராமர் கோயில் கட்டுனாங்க, நீங்களே அதை கட்ட வச்சீங்க. இந்தியாவுல மணிப்பூர்ல பெண்கள் குழந்தைகள் கண்ணு முன்னாடி படுகொலை செய்யப்பட்டார்கள். பழங்குடியினத்தவர்களுக்கு மத்தியில மிகப்பெரிய ஒரு கலவரம் தூண்டப்பட்டது, அதன் நூற்றுக்கணக்கான உயிர்கள் பறி போனது, அதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தீங்க. பீகார்ல 65 லட்சம் பேர் நீக்கப்பட்டாங்க. அது சம்பந்தமா கேஸ் போகும்போதும் இந்த நீக்கப்பட்ட ஏதாச்சும் பிரச்சனை இருந்தா நேரடியா நாங்க தலையிடுவோம்னு நீதிமன்றம் சொன்னது இல்லையா? நீதிமன்றம் தலையிடுவேன்னு தானே சொன்னது. யார் சொன்னா? அதான் சொல்றேன்ல, விஜய் சேதுபதி மாதிரி சவுண்ட் எல்லாம் பலமா தான் இருக்கும், ஆர்டர் இருக்குமா, ஆக்சன் இருக்குமா? ஆபாசம் நடக்குது, நடந்த உடனே இனிமேல் இப்படி நடந்துச்சு நான் சும்மா இருக்க மாட்டேன், அதுக்கப்புறம் சும்மா தான் இருப்பீங்க. என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? 65 லட்சம் பேர் நீக்கினாங்க, ராகுல் காந்தி கூட்டிட்டு போய் நிப்பாட்டுறாரு.
செத்து போனவனோட சேர்ந்து டீ சாப்பிடுறாரு. எவ்வளவு கொடுமை, எவ்வளவு கொடூரமான புத்தி இருக்கும் ராகுல் காந்திக்கு. செத்து போன தோண்டி எழுப்பி உயிர் கொடுத்து கூட்டிட்டு வந்து டீ குடிச்சிட்டு இருக்காப்ல. இதை வந்து கோர்ட் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கு. ஒண்ணு செத்தவனை கூட்டிட்டு வந்து ராகுல் காந்தியை உள்ள தூக்கி வை, இல்லைன்னா செத்தவனை உயிரோட தான் இருக்கான்னு பட்டியல சேர், ரெண்டுல ஏதாவது ஒண்ணு பண்ணு. ஏன் அதை பண்ண மாட்டீங்க நீதிமன்றம்? 1-2 பேரை கூட்டு வந்தா இதெல்லாம் 1-2 கேசஸ் யுவர் ஆனர். அப்ப நான் என்ன செய்யணும்? ரோட்ல போய் யார் யார் பேரெல்லாம் நீக்கப்பட்டிருக்கோ அவங்க அவ்வளவு பேரை வண்டியில ஏற்றி கொண்டு வந்து கோர்ட்டு முன்னாடி இறக்குனா தான் இந்த கோர்ட்டுக்கு மனசு இறங்குமா? 65 லட்சம் பேரை கோர்ட்டு முன்னாடி வந்து நிப்பாட்டினா தான் கோர்ட்டுக்கு மனசு இறங்குமா? சரி, இப்ப இந்த 65 லட்சம் ஓட்டை நீக்கிட்டாங்கல்ல, இவங்க எல்லாம் என்ன செய்ய போறாங்க? இந்த 65 லட்சம் பேரை என்ன செய்ய போறீங்க? குடியுரிமை அற்றவர்கள் தானே தூக்கியிருக்கீங்க. அதுல ஒரு சிலர் குடியுரிமை உள்ளவர்களாக இருக்கலாம், அதுல ஒரு சிலர் குடியுரிமை இல்லாதவர்களாக இருக்கலாம். இப்ப அவங்களை என்ன செய்ய போறீங்க? கான்சென்ட்ரேஷன் கேம்ப்ல அடைக்க போறீங்களா, அல்லது உள்துறை அமைச்சகத்திட்ட பட்டியல் கொடுக்க போறீங்களா? என்ன செய்ய போறீங்க? அவங்க யாரு? அப்ப இருக்கிறவனே இல்ல. இங்க இருக்கக்கூடிய சூழலை வந்து எப்படி மாத்துறாங்க அப்படின்னா, நமக்குள்ளேயே எதிரிகள் இருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு பொது புத்தியை உருவாக்க முயற்சி செய்யறான். இது எல்லாமே அதனுடைய ஒரு ப்ராசஸ் தான். உங்களுக்குள்ளேயே ஊடுருவல்காரங்க இருப்பாங்க, நீங்க அப்படி நினைச்சிடாதீங்க. அப்ப என்ன நினைப்பாங்க? பக்கத்து வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு முஸ்லீம் ஒருத்தர், அவருக்கு வந்து நாளைக்கு வாக்குரிமை இல்லைன்னு சொல்லிடுவான். உடனே இந்த சங்கிப்பை ஒருத்தர் என்ன பண்ணுவான்? நீ பட்டியல் இல்லையில, அப்ப நீ இந்திய குடிமகனா இல்லையா, நீ வா அப்படின்னு சொல்லிட்டு அவனை வம்புடு பண்ண மாட்டானா? இந்த மாதிரியான சமூக அவலங்களை இந்த கோர்ட் என்ன பண்ண போகுது? என்ன பண்ண போகுதுன்றதுல சந்தேகமே வேண்டாம். வெற்ற வெளிப்படையாக நடக்கக்கூடிய அவ்வளவு படுகொலைகளையும் கண்ணை திறந்து இந்த நீதிமன்றங்கள் வேடிக்கை பார்க்கும். இவ்வளவு குற்றச்சாட்டு வந்து நீங்க நீதிமன்றம் மேல வைக்கிறீங்க. ஆமா, டிஎம்கே அரசும் மீண்டும் நீதிமன்றத்தில் தான் போய் வழக்கு. வேற வழி இல்லையில. இதை விட்டா வேற என்ன வழி இருக்கு? அங்க போய் வாதாடுவதை தவிர வேற என்ன வழி இருக்கு? 2 இடத்துலதான் வாதாட முடியும். ஒண்ணு மக்கள் மன்றத்துல, இன்னொன்னு நீதிமன்றத்துல. 2 இடத்துலையும் வாதாடி 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 எங்கள் தரப்பு நியாயத்தை பேசுகின்ற வரைக்கும் வேற என்ன செய்வது? அந்த வாதாடுற உரிமை கூட இல்லாம போயிடணும்னு நினைக்கிறாங்களா ஒரு சிலரு? இவ்வளவு குற்றச்சாட்டு வச்சுட்டு நீங்க நீதிமன்றத்துக்கு போறீங்கன்னு கேக்குறாங்களே, இந்த வாதாடுற உரிமை கூட நான் இழந்துடணுமா? நீதி பெறும் உரிமை தான் எனக்கு இல்லாம மறுக்கப்பட்டிருக்கு. ஆனா வாதாடும் உரிமை இன்னும் மிச்சம் இருக்குல்ல. அந்த வாதாடும் உரிமைக்காவது நான் நீதிமன்றம் போகணும்ல, போட்டியிடும் உரிமைக்காவது நான் தேர்தல் நிக்கணும்ல. சில அறிவாளிகள் வந்து தேர்தல் புறக்கணிப்பு எப்ப 2024 இருந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு சில அறிவாளிகள் தேர்தலை புறக்கணிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மூத்த அறிவாளிகள்கிட்ட கேட்கிறேன், போட்டியிடுற உரிமையும் நான் இழந்துட்டு நிக்கணுமா? இப்ப வாக்களிக்கும் உரிமையும் இழந்துட்டு நிக்க வைக்க போறான். இப்பயும் நான் புறக்கணிச்சிடணுமா? இருக்கிறவனுக்காவது அந்த வாக்களிக்கும் உரிமையை பயன்படுத்துவதற்கும், நிக்கிறவன் அந்த வாக்களிக்கும் உரிமையை பெற்றுக்கொள்வதற்கும் ஒரு சின்ன ஸ்பேஸ் இருக்கு. அந்த ஸ்பேஸை பயன்படுத்த தானே செய்யணும். அப்ப அதையும் விட்டுருங்க, இதையும் விட்டுருங்க அப்படின்னா ஹோப்லெஸ்ஸா மக்களை மாத்த போறாங்களா? நம்ம என்ன அனார்கிசம் நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்கிறோமா? எதுவுமே தேவையில்லை, எல்லாத்தையும் விட்டொழிங்க, எல்லாமே மோசமானது, நமக்கு நாமே வாழ்ந்து கொள்வோம் அப்படி மாற முடியுமா? ஒரு கட்டமைப்பு வேணும்ல. அப்ப இந்த கட்டமைப்பின் மீது இவ்வளவு குறைபாடுகள் இருக்கு. ஆனா இதை எதிர்த்து போராடுவதற்கு அரசியலமைப்பு சட்டத்துல 2-3 வார்த்தையை நம்ம பிடிச்சி தொங்கிட்டு இருக்கிறோம். இன்னும் அந்த வார்த்தைக்கு உயிர் இருக்குன்னு நம்புறோம். மத சார்பின்மைன்ற வார்த்தைக்கு கொஞ்சம் உயிர் இருக்குன்னு நம்புறோம். சமத்துவம்ன்ற வார்த்தைக்கு உயிர் இருக்குன்னு நம்புறோம். சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்பதற்கு கொஞ்சோண்டு உயிர் இருக்குன்னு நம்புறோம். அந்த உயிர் இருக்கு அப்படின்ற அந்த நம்பிக்கையின் அடிப்படையில அந்த ஆக்சிஜன் மாஸ்க் எப்படியாவது காப்பாத்திருன்றதுக்காக கோர்ட்ல நிக்கிறோம், மக்கள் மன்றத்துல நிக்கிறோம். இதையும் இல்லாம செய்ய போறாங்களா? விஜய் மாதிரி வீட்டுக்குள்ள பதுங்கிடணுமா, பங்கருக்குள்ள பதுங்கிடணுமா? அவர் பாருங்க, நீங்க தேர்தலப்ப நடக்க போற கூத்த மட்டும் பாருங்க. திமுக போட்டின்ற தொகுதியில் நான் எப்படி கலந்து கொள்வேன்? மக்களே, நீங்கள் எல்லோரும் பனையூர் தொகுதிக்கு மாறி விடுங்கள், இங்கே வந்து 6 கோடி பேரும் ஓட்டு போடுங்கள்னு கேட்பாரு. ஏன்னா அவர் நிக்க மாட்டாருங்க. அவர் மற்றவங்க முன்னாடி வந்து நின்னா தீட்டு பெற்றுரும். அவருக்கு எதிர்கட்சியில் எல்லா பேரும் வந்து உட்கார இடத்துல அவர் வந்து உட்கார்ந்தாருன்னா அவர் தீட்டாயிரும். ஏற்கனவே அவர் பஸ்ஸுக்கே தீட்டு கழிச்சாருன்னு தான் சொல்றாங்க. அது விஜயதசமி கிடையாது, அது தீட்டு கழிச்சது அப்படின்னு பல பேர் சொல்றாங்க. எல்லாத்தையும் அவங்க தான் தெளிவுபடுத்தணும். அப்போ மக்களை ஏமாற்றுகின்ற வேலை நடக்கிறது. இதுல 3 எதிரிகள் நேரடியா அம்பலப்பட்டிருக்கிறாங்க. இன்னும் ஒரு சிலர் வரல. நாம் தமிழர் வரல, பாமக வரல. பாமகவுக்கிட்ட இவங்க யாருக்கு போய் அழைப்பு கொடுத்தாங்க, யார் வரலன்றது தெரியல. ராமதாஸ் கொடுத்தாங்களா, அன்புமணி ராமதாஸ் கொடுத்தாங்களா, எந்த ராமதாஸ் வரல, ஏன் வரல அப்படின்றது விளங்கல. ஜி.கே. வாசன் அது கட்சிக்கான அழைப்பு இல்லை, அது ஒத்தால தான் இருக்கிறாரு. அந்த ஒத்தாளுக்கு அழைப்பு கொடுத்துருக்குறாங்க. அவர் வரலன்னா தான், வந்தாதான் ஆச்சரியப்படணும். வந்து அவர் பேசி அது உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா தான் நீங்க ஆச்சரியப்படணும். அதனால அவர் வராததோ அவர் இல்லாததோ பிரச்சனை இல்லை. தேமுதிக கலந்து கொண்டிருக்கிறது. இது ரொம்ப முக்கியமான ஒரு டெவலப்மெண்ட் நினைக்கிறேன். தேமுதிக கடந்த 6 மாதங்களாகவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. தேமுதிகவெல்லாம் சப்போர்ட் பண்ணி நான் ஒரு கருத்தை பதிவு செய்வேன்ற நிலைக்கு வரணும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனா தேமுதிக எடப்பாடி பழனிசாமி அந்த ராஜ்யசபா சீட்டு ஏமாத்தின விஷயம் இருக்குல்ல, அதுக்கப்புறம் தேமுதிக நடந்து கொண்ட விதம் வந்து ரொம்ப அதிர்ச்சி அளிக்கும் வகையில, ஆச்சரியம் மூட்டும் வகையில தான் இருந்துச்சு. பொறுத்திருந்து பாருங்கள், பொதுக்குழுவில் முடிவெடுப்போம். என்னடா இது, இவங்க 2 பேரும் மாறி மாறி பேசிக்கிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு என்னடா பொதுக்குழுல முடிவெடுப்போம்ன்றாங்க. அம்மாவும் மகனும் சேர்ந்து
சரி கட்சி ஏதோ பில்டப் பண்றதுக்கு வேலை பார்க்குறாங்க போல அப்படின்னு நினைச்சோம். அதே போல தொடர்ச்சி அதுல கன்சிஸ்டண்டா இருக்கிறாங்க. எதிர்கட்சிகள் கூட்டத்துல கலந்துகிட்டு இருக்கிறாங்க, நிதானமான பேச்சை முன்னெடுத்து இருக்கிறாங்க. தெரியல அவர்களோட தேர்தல் நிலைப்பாடு என்னவா இருக்க போகுதுன்னு தெரியல. அது அவங்க ஜனவரியில் நடத்துற கூட்டத்துல அவங்க முடிவெடுப்பாங்க, அது அவங்க பாடு. அப்போ இந்த மாதிரியான குறைந்தபட்ச ஜனநாயக உரிமையை பயன்படுத்தி கொள்வதற்கும் எல்லா கட்சிகளும் முன் வந்திருக்கிற நேரத்தில் நாம் தமிழர், பாஜக, தாவேகா, அதிமுக இந்த 4 பேரும் வெளியில் நிற்பது, பாமக இந்த 5 பேரும் வெளியில் நிற்பது யார் உண்மையிலேயே கூட்டணியில் இருக்கிறார்கள் அப்படின்றத ரொம்ப தெளிவாக காட்டுது. கடைசியா அருண்ராஜ் ஐஆர்எஸ்க்கு ஒரே ஒரு கேள்வி. 29ஆம் தேதி எதன் அடிப்படையில் நீங்க கலந்துக்கிறேன்னு சொன்னீங்க, 2ஆம் தேதி எதன் அடிப்படையில் கலந்துக்கிடலன்னு சொல்றீங்க? கபட நாடகம் அப்படின்னா தமிழ்நாடு அரசாங்கம் நடத்துறதும் கபட நாடகமா தானே இருக்கும். எனக்கு புரியல. நீங்க நெல் பயிர்கள் குறித்து ஒரு அறிக்கை விட்டீங்க. அந்த அறிக்கையில நீங்க என்ன எழுதியிருந்தீங்க? ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசுன்னு தான் எழுதியிருந்தீங்க. தமிழ்நாடு அரசுன்னு எழுதல. ஏன் எழுதல? தமிழ்நாடு அரசு தானே நடவடிக்கை எடுக்கணும். தமிழ்நாடு அரசுக்கு தானே நீங்க வலியுறுத்தணும். தமிழ்நாடு அரசாங்கத்தை நடத்துகின்ற ஸ்டாலின் தானே அதுக்கு பொறுப்பேற்றுக்கணும்னு நீங்க சொல்லணும். ஆனா தமிழ்நாடு அரசுன்னு போடாம என்ன போட்டீங்க? ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு. இப்ப நீங்க என்ன சொல்றீங்க? தமிழ்நாடு அரசு நடத்தினா கலந்துப்பேன்னு. நீ தான் தமிழ்நாடு அரசாங்கத்தையே திமுக அரசுன்னு தானே சொல்ற. அப்புறம் எதுக்கு நீ ஸ்டாலின் நடத்தினா என்ன, ஸ்டாலின் அரசு நடத்தினா என்ன? நீ உன்னுடைய இது என்ன அப்படின்னா, இன்னைக்கு உள்ள வந்தா முடிஞ்சு எஃப்ஐஆர்ல பேரை சேர்க்கறதுக்கு ரெடியா இருக்கிறான் சிபிஐ. விஜய் பேரை சேர்க்கறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. விஜய் பேரை சேர்க்காம நீங்க எப்படி நடத்துவீங்க கேஸ? சேர்த்துதான் ஆகணும். அப்போ விஜய் பேரை சேர்க்கறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. கூட்டத்துக்கு போனோம், அருண்ராஜ் அறிவிச்சாரு என்னன்னு, கூப்பிட்டா போவோம்னு. உடனே அங்க இருந்து விட்டு ஏறி இருப்பாங்க, எஃப்ஐஆர்ல பேரை சேர்த்து பார்த்துக்க அப்படின்னு ஏறி இருப்பாங்க. இல்ல பாருங்க, நான் அன்னைக்கு நான் உருட்டுல ஈயம் பூசுற மாதிரி இருக்கணும், பூசாத மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு உருட்டி இருக்கிறார். வெளியே அறிக்கை விட்டுட்டு கூட்டத்தில் கலந்துக்காம இருக்கிறார். ஆமா, கூட்டத்தில் கலந்து கொள்ளாமல் இருப்பது. சரி, இது குறித்து பாகமுகவர்களுக்கு ஏதாவது பயிற்சி நடத்துவாங்களா? இருந்தா நடத்துவாங்க. அப்ப வந்தது பாகமுகவர் கிடையாது, திரட்டப்பட்ட ஒரு கூட்டம். நீங்க அடையாள அட்டையை கொடுத்து யாரனாலும் பாகமுகவர்னு கணக்காட்டலாம்ல, தெரியல. அது அவர் தான் தெளிவுபடுத்தும். இவ்வளவு நேரம் நிகழ்வில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார்.